எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்துருவோம். ஆனா இந்த ஆள நீ இங்கேயே வச்சுக்க, நாங்க நிம்மதியா இருக்கிறோம்ட்டு வந்துடலாம். நல்லா இருக்கும். இல்ல அப்பயும் இவரு போக மாட்டாரு, மீனவர்கள் கையில குண்டை கொடுத்து விடுறது அவன் மாட்டுறதுக்கு. குண்டோட சேர்ந்து அவனை கைது பண்ணிடுவாங்க. நாங்க தேவையில்ல, நீ போ. இல்லங்க இந்த வரவெல்லாம் பார்க்கும்போது ஸ்டாலின் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா இங்க யூஎஸ்க்கும் ஸ்பெயினுக்கும் எல்லா நாட்டுக்கும் போனாரே முதலீடு வாங்கிட்டு வரதுக்கு. இங்க எல்லாம் வந்தப்ப சைக்கிள் எல்லாம் ஓட்டுனரே இல்லாத ஒரு வண்டியை ஓட்டுனாரு பாத்தீங்களா, ஒரு டிரைவர்லெஸ் காரு. அப்பவே எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, தமிழ்நாடோட நிலைமை இதுதானோ, அது பாட்டுக்கு மாநிலம் பாட்டுக்கு எங்கேயோ சரிஞ்சு போயிட்டு இருக்குது, இவர் ஓட்டுநர் வண்டியில இடத்துல உட்காராம அது வந்து விட்டாரு. ஆனா இதுதான் உண்மைங்க. இன்னைக்கு அந்த வெள்ள அறிக்கை நான் திருப்பி படிக்கிறேன். எல்லா இடத்தையும் லீக்கேஜஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி ஒரு டீடைல்டு போஸ்டே போடணும். ஆக்சுவலி அதுதான் நல்ல இடத்துல விட்டுருக்காங்க. நீங்க இந்த ஆடியோ வந்து லீக் ஆச்சுங்க, நம்ம பிடிஆரோட. அதுலயே அவர் சொல்லுவாரு அவ்வளவு பில்ஃபரேஜஸ் வந்து இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. ஆமா, டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் வேஸ்டேஜஸ் தான் எனக்கு வந்து நீ ஒழுங்கா செலவும் முதலீடும் வரவும் செலவும் கொண்டு வரல. இவங்க உதாரணத்துக்கு டாஸ்மாக் எடுத்துக்கோங்க ப்ரோ. அவங்க இந்த கொள்முதல்லையே வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்கு. டைரக்டா ஃபேக்டரிக்கு போய் வரணும். ஆனா இவங்க வந்து அப்படி வராம இவங்க ஆளுங்களே வந்து கான்ட்ராக்ட்ல எடுத்துக்கிட்டு டைரக்டா ஸ்டோருக்கு போற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பாட்டில்ஸ் எல்லாம் அண்டர் த டேபிள்ங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க இவங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு. அந்த பார்ட்டி ஃபண்டுலயே வந்து ஒரு 7%. அதுக்கப்புறம் நீங்க ஆந்திராக்கு எல்லாமே தொலைஞ்சு போகுதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க வந்து இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டு வச்சதுனால எத்தனை முதலீடு போச்சுங்க இந்த மாநிலத்துல இருந்து. இந்த மாநிலத்துல ஒன்னும் 5 வருஷத்துல இவங்க வந்து பார்க்காத முதலீடுகள் எல்லாம் வாங்கிட்டு வரலங்க. ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸ் தான் ஒப்பந்தம் மாதிரி போட்டான். அந்த எம்ஓவி எடுத்து இவங்க காட்டுவாங்க. எம்ஓவி வந்து லாஸ்ட் மினிட்ல அவன் மாத்த கூட செய்யலாம், வேற ஒரு மாநிலத்துல அவன் முதலீடு செய்யலாம். இதெல்லாம் வந்து நான் இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு தாவேக்கனும் இன்னைக்கு இந்த வெள்ள அறிக்கைய பக்கமா படிங்க. ஏன்னா அடுத்த தடவை ஏதாவது திமுக காரன் உங்களை லோக்கல்லையோ ஆபீஸ்லயோ உங்க வட்டாரத்தையோ நாங்க வந்து அமோகமா ஆரோக்கியமா இருந்த மாநிலத்தை உங்க கையில குடுத்துட்டு போனோம்னா, நீங்க 5 வருஷம் செஞ்ச ஆட்சியோட லட்சணம் இதுதான்டா, ஏன் இவ்வளவு கடன். ஒரே நிமிஷங்க திமுக இப்பெல்லாம் லோக்கல் எல்லாம் கேக்குறதே இல்லைங்க, புரியுதுங்களா? நிறைய பேர் புகழ்ந்துக்கிறதும் என்னால தாங்கிக்க முடியலங்க. ஏன்னா இப்ப திமுக இல்லைங்க, லோக்கல் திமுக நிலைமை எப்படி தெரியுங்களா இருக்கு? மினிஸ்ட்ரேட் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணுமா, ஆளுங்க எல்லாம் வந்து சேரணும்னு இருக்கும். இதுதான் ஒரு சினாரியோவா இருக்கு. லோக்கல் கவுன்சிலர்ஸ் ரெடியா இருக்காங்க, ஆனா நம்ம கட்சியில தான் வேணான்றாங்க. நம்ம கட்சியில தான் ஆல்ரெடி புரியுதுங்க. இடம் பத்தல. ஒரு 9 மாசத்துக்கு நீங்க ஒரு வாடிக்கையாவே ஒரு ட்ரெண்டா யூடியூப்ல பாத்தீங்கன்னா, ஹிந்திக்காரங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் தமிழ்நாடுக்கா அச்சா டெவலப்மெண்ட் எல்லாருமே இன்ஃபுளுசரை வாங்கிட்டு தமிழ்நாடு வளர்ச்சி மாடலை பத்தி பேசுங்க, தமிழ்நாடு அற்புதமா, எல்லாரும் கோர்வையா ஒரே ஸ்கிரிப்ட். யூடியூப் வடக்கானெல்லாம் இங்க பேசுறான், தமிழ்நாடு அமோக வளர்ச்சி கொடுத்துருச்சு. நான் இல்லைன்ட்டு சொல்லல, ஓகே, சில இடங்கள்ல எங்கெல்லாம் பாராட்டணுமோ பாராட்டதான் செய்யறோம். ஆனா இந்த மாநிலத்தை நீங்க மிகைப்படுத்தி விளம்பரம் பண்ணீங்க. விளம்பர மாடல் சர்க்கார் தான் இன்னைக்கு வந்து வெள்ளை அறிக்கையில முடிவாயிருச்சு. ப்ரோ நம்ம கேள்வி கேட்கறது இந்த கடைசி 5 வருஷம் ஆட்சி தான் மெயினா. அதுக்கு முன்னாடி வந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தப்புன்னு சொல்லல, எதுவும் ஏத்துக்காமலும் கிடையாது, ஏத்துக்கிறோம். நீ இந்த கடன் வாங்கினீங்க, டபுள் ஆக்குனீங்க கடனை, அதை வச்சு என்ன கிழிச்ச, அதுதான் கேள்வி. அந்த வாங்கின கடனுக்கும் நீ கொடுத்த அவுட்புட்டுக்கும் சமமானு கேட்கறேன். கிடையாது இல்ல, அண்டர் பெர்ஃபார்ம் தானே பண்ணியிருக்கோம். வாங்கின கடனோட ரேஞ்ச் என்ன, நீ பெர்ஃபார்ம் பண்ணதோட ரேஞ்ச் என்ன? இல்லைங்க, நீங்க டெவலப்மெண்ட் டபுள் ஆயிருக்கணும்ல. கடன் டபுள் ஆகுதுன்னா டெவலப்மெண்ட் டபுள் ஆயிருக்கணுமா இல்ல? ஆயிருக்கு, அதுதான் கேள்வி. சிம்பிள். ஆகல இல்ல. ஆக்சுவலா நம்ம 50 வருஷத்துல வாங்கினது 5 லட்சம் கோடி தான். ஆனா இந்த 5 வருஷம் மட்டும் டெவலப்மெண்டே இல்லாம 8 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்களே. எப்படி பார்த்தாலும் இது இடிக்கிற கணக்கு அப்படின்னு கேக்குறாங்க எல்லாருமே. அதுதான் நடக்குது இங்க. அதுதான் சொல்றேன். கேட்டா வந்து இவர் நிதியமைச்சர் போய் சொல்றாரு, ஏன்டா அப்படியே போற போக்குல சொல்றீங்க, இப்படிதான் இப்ப இத்தனை வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களாடான்னு கேள்வி வருது. எது எல்லாரும் சொல்றது போய் இவங்க சொல்றது மட்டும் தான் உண்மைன்னா எனக்கு புரியல. எனக்கு எப்படி போய் சொல்ல முடியும்? இல்ல இந்த காசெல்லாம் எங்க தெரியுங்களா போச்சு? அதை பேசுறவங்களுக்கு தான் போச்சு நிறைய. பேசுறவங்களுக்கும் போச்சு, என் குடும்பத்துக்கும் போச்சு, கூடவே கலைஞர் டிவிக்கும் போச்சு. அந்த காலத்துல அப்படிதான் நான் ஊழல் பண்ணாரு எங்க அப்பா, அதே மாதிரி நானும் பண்ணேன்.
டால்மியஸ் ஏதோ ஒரு இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு பண்றதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு எடுத்தான். ஆனா எடுத்தது அப்படியே கொஞ்சம் அஞ்சுகம் பிலிம்ஸ்க்கு, அப்புறம் அடுத்து ஒரு பிலிம்ஸ்க்கு அப்படின்னு போச்சு. மேகலா பிலிம்ஸ்க்குன்னு போயிட்டு அங்கிருந்து நான் வாங்கிட்டேன். அதே மாதிரிதான் இப்ப வாங்குறேன். சர்க்காரியாவா சர்க்காரியால அதுக்கு முன்னாடியே பல விஷயம் இருக்குது. டால்மியாபுரம் சிமெண்ட் ஃபேக்டரி பல விஷயம் இருக்குது. வேணாம், பல வரலாறு. அதாங்க டால்மியாபுரம் கேட்டீங்கன்னா அத பேரை மாத்தினதே பாத்தீங்கன்னா எங்க கருணாநிதி இது தெரியும். ஏன்னா நான் அங்க இருந்து என் ஊழல் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். அண்ணாவுக்கு விபூதி அடிச்சு. இல்ல இல்ல இல்ல, அங்க இருந்து ஆரம்பிக்கும். அந்த ரயில் ஏறி வந்தப்பே ஆரம்பிச்சிருச்சு. இல்லைங்க, அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஆரம்பிச்சாருப்பா. அது ரயில் சம்பவம் தான். 2 ரூபா 3D போனதுல இருந்து ஆரம்பிச்சாரு. இல்ல அதாவது அண்ணாதுரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரஸ்டா இந்த டைம்ல நம்ம தனியா ஸ்கோர் பண்ணணும்னு போயிட்டு தண்டவாளத்துல படுத்துட்டாரு. ஓகேங்களா, ஆளே இல்ல இப்ப துப்புனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அதுக்கு முன்னாடி 2 ரூபா திருடுனதுல ஆரம்பிச்சு, ட்ரெயின் ஏறி வந்ததுல ஆரம்பிச்சு, வெள்ளி சொம்பு சொந்த கொள்கை தலைவர் வீட்டுல வெள்ளி சொம்பு திருண்ட வெள்ளி பாத்திரம் திருண்டதுல ஆரம்பிச்சதுதான் அந்த வரலாறுலாம். படுகொலை அப்ப காலை உணவுல இருந்து மதிய உணவு வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்த உலக தலைவர் காலைல ஒருத்தர், தலைமாட்டுல ஒருத்தர். காலையில உணவு வரைக்கும், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்ல இருந்து லஞ்ச் வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இல்லைங்க. பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதுங்க. இல்ல பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, அதுக்கு நடுவுல பிரெஞ்சுன்னு ஒண்ணு வரும். ஓகேங்களா, அதாவது 12 மணி வரைக்கும். நானே காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம தான் போவேன். அப்ப நான் டெய்லி உண்ணாவிரதம் மாதிரி காலைல 10 மணிக்குள்ள சாப்பிட்டா அது வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா, 12 மணிக்கு மேல சாப்பிட்டா அது பேர் லஞ்சு. அதுக்கு நடுவுல வந்து பிரெஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, அபிஷியலாவே அது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வேர்டு இருக்கு. அது வந்து காலையில டீ டைம் இருக்கு பாத்தியா, அததான் சொல்லுவாங்க. அந்த ஸ்நாக்ஸ் முறுக்கெல்லாம் சாப்பிடுற டைம். ஓகேவா, வடை இந்த டீ குட்டெல்லாம் குடிக்கிற டைம். சோ அந்த டைம், அந்த இடைப்பட்ட டைம் இருக்குல்ல, அந்த 11 இருந்து 12 அந்த டைம் வந்து அவர் உடலை வருத்தி அவர் வந்து ரோட்ல இல்ல பீச்ல எப்படி ஏர் கூலர் ஏசி கிடையாதுப்பா, அது ஏர் கூலர். ஓகேங்களா, அந்த தலைமாட்டு பக்கத்துல யார் இருந்தாங்க? தலகாணி அது ஏசின்னு வைங்களா, உங்களுக்கு வெயில்ல கம்ப்ரஸர் போயிடும். சோ அது வந்து ஏர் கூலரு, சும்மா ஸ்ப்ரே பண்ணும், அவ்வளவுதான். அங்க போரே முடிஞ்சிருச்சு, இவர் போராட்டத்தை கலைக்கிறாராம். இல்ல, போர் முடிஞ்சிருச்சு இல்ல தாண்டி அவங்க கனிமொழி அக்கா சொல்லிட்டாங்க நடந்துட்டு இருக்கும் போதே, இல்லைங்க போர் முடிஞ்சிச்சுங்கட்டாங்க. அங்க ஏதோ ஒரு பீரங்கியை பயன்படுத்துறத நிறுத்திட்டாங்களாம். போராட்டத்தோட வெற்றின்னு பேசினாங்க பாத்தீங்களா? கலைஞர் கலைஞருக்கான வெற்றின்னு பேசினாங்க. கலைஞரா? யார் அது கலைஞர் சொன்னது? இப்போ பாகிஸ்தான் போற நிறுத்தினாங்களா? அது மாதிரிதான். ஆமா ஆமா ஐயா, யார் அது இப்ப கலைஞர் சொன்னது? நான் இல்லைங்க, யாராச்சும் சொல்லிருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. இதுல என்ன கொஞ்சம் ரொம்ப கன்சர்ன் அளிக்குதுன்னா, நம்ம நார்மலா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல சில வரவுலாம், அதெல்லாம் முதலீடு கொண்டு வந்த வரவு இல்ல. நார்மலா ஒரு மாநிலத்துக்கு இருக்கிற சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, ஜிஎஸ்டி, பெட்ரோலியம் வேட்டு, ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, மோட்டார் வெஹிக்கிள்ல ரெஜிஸ்டர் ஆகிற டாக்ஸ், இதுல எல்லாம் கூட லீக்கேஜ் நடந்திருக்கு. அதாவது நீங்க முதலீடு வந்து வெளிநாட்டுல இருந்து தான் கொண்டு வரணும்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, முதலீடுகள் வந்து நீங்க வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தாலும் மாநிலத்துக்கு நார்மலா இருக்கிற வரவு இருக்குல்ல, அதெல்லாம் இந்த ஜிஎஸ்டி, பெட்ரோலியம் வேட்டு, எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ், புதுசா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இதுல எல்லாம் கூட லீக்கேஜ் இருக்குன்னு இந்த பேப்பர் சொல்லுது. அப்பனா நீங்க மாநிலத்தோட மக்கள் கொடுக்குற வரி பணம் இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டாம்ப் டியூட்டி, இப்ப புதுசா ரெஜிஸ்டர் ஆன வெஹிக்கிள் எல்லாத்துலயும் அடிக்கிறீங்க, எல்லாத்துலயுமே நீங்க தான் மூலதனமா இருந்திருக்கீங்கன்னு இது அப்பட்டமா சொல்லுது. இத பத்தி ரொம்ப டீடைல்ஸ் இருக்குங்க. இத படிக்க தான் தெரியுது. ஓகேங்களா ப்ரோ, இன்னொரு விஷயம் இருக்குது இதுல. ஸ்கேம் பத்திரப்பதிவு துறையில இந்த பிசிஎல் ஸ்கேம் லேண்ட்ஸும் ஏதோ ஒண்ணு இருக்குது. அது என்னது? ஹலோ சித் ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. நீங்க சொல்ற ஸ்கேம் எனக்கு தெரியல ப்ரோ. அது ஒரு ஏதோ ஒரு லேண்ட்ஸ் வந்து கோர்ட்டால உத்தரவு போட்டிருக்காங்க, அது பட்டா இஷ்யூ பண்ணக்கூடாது, இந்த இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது இந்த லேண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு பினான்ஸ் கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கோர்ட் உத்தரவு போட்டு இருந்திருக்கு. அதையுமே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்து அதுலயுமே காசை கொள்ளையடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தாங்க. அதாவது பாப்புலேஷன் வேற ஏஜிங் ஆன பாப்புலேஷன்.
ஸோ இவங்க நிறைய முடிவுகளை வந்து தொலைநோக்கு பார்வை இல்லாம, அதாவது பல கடன்களை எதுக்கு தெரியுமா வாங்கியிருக்காங்க? ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை ஃபண்ட் பண்ணறதுக்கு, அப்புறம் அதிகாரிங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மாநிலத்தோட வரவுல இருந்தே உங்களால வந்து எத்தனையோ அமைப்பு இப்ப போக்குவரத்து துறையோட இவங்களுக்கெல்லாம் சம்பளம்லாம் வந்து கடன்ல வாங்கி தான் கொடுக்குறாங்களாம். எலக்ட்ரிசிட்டி போர்டு கூட அப்படித்தாங்க. ஸோ இப்ப இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது, யோ இங்க மாநில அதிகாரிங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே நீ இந்த கடன்ல இருந்து தான் பயன்படுத்தினியா? அப்ப இந்த வரவுல இருந்து அதுதான் எனக்கு அது இங்க என் குடும்பத்துக்கு நிறைய தெரியும். வரவுன்னு ஒண்ணு இருக்காங்கிறத இங்க கேள்வி. வரவுன்னு இருந்தா இருக்குங்க. இதெல்லாம் வந்து பெட்ரோலியம் வேட், ஸ்டேட் ஐயா எக்ஸைஸ், மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ் இதெல்லாம் நார்மலா ஒரு முதலீடு சேர்த்து இல்லாம நம்ம மாநிலத்துல கடன் இருக்கிற வாங்கி மக்கள்ல ஊழல் இருந்தே வர பண்றது வரவுதான். இதாங்க முதல் தடவை கேள்விப்படுறேன். ஆனா எல்லாத்துலயும் அடிச்சிருக்கிறானுங்க. வந்த முதல் வருஷத்துலயே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வரிப்பணம் இது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சொத்து வரிப்பணம் அதை ஏத்துனாங்க. கைட்லைன் வேல்யூ ஏத்துனானுங்க, மறந்துட்டீங்க. மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் வேல்யூ ஈக்குவல் ஆக்கிட்டாங்க. சரியா? அப்புறம் It is a systematic scam. இந்த கள்ளா நவீன ஊழல். இல்ல கணக்குல வராது. இந்த கள்ளா சாராய காசு மாமூல் எல்லாம் வருது, அதெல்லாம் எந்த கணக்கு சொல்றீங்க? அதெல்லாம் காந்தி கணக்கு. சாரி பாஸ், அந்த காந்தி கணக்குன்றது வேற ஒரு காந்தி கணக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா கணக்கு, அதெல்லாம் ரோட்டு மேல இருக்க காந்தி கணக்கு வேணாம். அந்த காந்தி பாவம், நல்ல மனுஷன். அந்த அந்த காந்தி எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த குடும்பத்தோட சேர்க்க விரும்பல. ஃபியூச்சர்ல நமக்கு நிறைய வந்து பென்ஷனு, சேலரி, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கூட நம்ம கொடுக்கணும் தெரியுமாங்க? உலக வங்கி கிட்ட வாங்கின கடன்லாம் சும்மா அவன் கொடுத்துட மாட்டான். இவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க அனெக்ஸ்டர் கொடுத்து அந்த போய் செக்ரட்டேரியட்ல வாங்கி படிச்சுக்கோ, நான் எவ்வளவு கொடுத்தேன்ட்டு. ஆனா இன்ட்ரெஸ்டும் கட்டணுங்க. இவங்க எல்லாரும் நம்மள வந்து சொல்லக்கூடாதுதான். அதாவது ஒருத்தன் வந்து இருக்கிற குடும்பத்தை கடங்காரனா விட்டுட்டு போன கதையா. ஆனா நல்லா வலிச்சு தின்னுட்டு தான் போயிருக்கிறீங்க. முதலமைச்சர் சொன்ன மாதிரி லீக்கேஜ பார்த்தாலே தெரியுதுங்க. ஒவ்வொன்னத்திலயும் சம்பாதிச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட், சினிமாவோட இதுல இண்டஸ்ட்ரியில இருந்து டாக்ஸ் வரணுமே, அந்த டாக்ஸ் எப்படி போச்சுன்னு நான் சொல்ல. முக்காவாசி இவங்க பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிளாக் பண்ணியத்துல கொடுத்துட்டு அதை ஒயிட்டா வெளிநாட்டுக்கு அமிச்சு மாத்தி அப்படிதான் யூஸ் பண்ணிருக்காங்க. முக்காவாசி சினிமாக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அன்பு செயலினா துரத்தி விட்டாங்க. 5 வருஷம் அந்த மனுஷன் ஆளாகணும். இப்பதான் ஆட்சிக்கு நம்ம வந்த பிறகுதான் வெளில வர்றாரு. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நம்பர் ஆஃப் ஐடி இளைஞர்களே இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டுல படித்த ஒரு இளைஞர்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பீகாரோ உத்தரப்பிரதேச மாணவன் மாதிரி நான் வந்து ஒரு ஹைதராபாதோ பெங்களூரோ போனாதான் எனக்கு நல்ல வேலை வாய்ப்புங்கிற மாதிரி போறான். எனக்கு இந்த சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து ஏதோ நம்ம ஒரு 3வது தரத்துக்கு இந்த பெங்களூரும் ஹைதராபாத் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு காலத்துல டாப்ல பறந்த சென்னை இப்ப வந்து பேக்ல போயிடுச்சுங்க. 3rd or 4th ஆயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனே கிடையாது இனிமே. இது எல்லாம் பெங்களூர், ஹைதராபாத், ஆந்திராவுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறானுங்க. இந்த குடும்பத்தை கழுவி ஊத்தினாலும் சுடு சொர்ண கிடையாது. நம்ம என்ன பண்ண முடியும்? விடுங்க. இங்க பொட்டன்ஷியல் இருக்கிற சிட்டிஸ் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம சிவகாசியோட ஃபுல் பொட்டன்ஷியலையே எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி கீர்த்தனா வந்து சொல்றாங்க. அவங்க வந்து அதான் நம்ம பட்டாசுகள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஐடியா கூட இத்தனை வருஷம் பண்ணாம ஒழுங்கா பண்ணாம இருந்திருக்காங்க. கொரியாவுக்கு இப்ப எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க பெருசா இதை பூம் பண்ண முடியும் பிசினஸ். சைனா கூட, அதாவது சைனாங்கிறது ஒரு கண்ட்ரி, அது கூட தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் போட ரெடி ஆகுது. இந்தியாவோட வளர்ச்சிக்கும் அது பங்களிக்கும், நம்ம ஸ்டேட்டோட வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்களிக்கும். நம்ம சிவகாசியோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து சைனாங்கிற கண்ட்ரி வந்து அவ்வளோ பட்டாசு வந்து இது பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அவங்கள அளவுக்கு ஸ்டாண்டர்ட்ஸா அவ்வளோ திறமையான பட்டாசு தொழிற்சாலைகள் இங்க இருக்கு. சூப்பரா பட்டாசெல்லாம் நம்ம தயாரிக்கிறோம். அதை ஏன் வந்து ஏற்றுமதி பண்ணி அதை காசாக்கல? அது ஏன்? அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கும் வாழ்வாதாரம் உயரும் இல்ல? இப்ப பட்டாசு தொழிற்சாலைகள்லாம் வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கம்மியா இருக்கு. எனக்கு ஒரு டவுட். இப்போ நீ வாழ்வாதாரம் உயர்ந்துச்சுப்பா, நல்லா சம்பாதிச்சுட்டு நீ நிம்மதியா உட்கார்ற. நாளைக்கு நான் உங்ககிட்ட வந்து 2000 ரூபாய் காசு கொடுக்குறேன், ஓட்டு போடுவேன். எனக்கு மாட்டேன். இப்ப மட்டும் போட்டேன்னா அதுதான் சிம்பிள், முடிஞ்சிருச்சா? அதுதான் எங்க. இப்ப நான் நல்லா இருந்தாலும் போட மாட்டேன், நான் இப்படி இருந்தாலும் போட மாட்டேன். அது விஷயம். ஆனா அது அந்த முட்டா பசங்களுக்கு புரியலையே. இல்ல அவனுக்கு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சுதான் பண்ணிருக்கானுங்க. நீ எப்படி நான் உன்னை உன் வாழ்க்கையை மேம்படுத்தினாலும் நீ எனக்கு ஓட்டு போட போறது இல்ல, எப்படியும் என்ன தோக்கடிக்க தான் போற, அதுக்கு நீ சேர்ந்து நாசமா போன்னு நினைச்சிட்டானுங்க போல. முடிஞ்ச அளவுக்கு கொள்ளையடிச்சுட்டு போயிடுவோம், எப்படின்னு தோக்கடிச்சிருவானுங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அப்படி நாசமாக்கிட்டு நாங்க போறோம்.
நாட்டை நாசமாக்கிட்டு நாங்க உங்களுக்கே ஓடி போயிடுறோம், நீ எப்படியாச்சும் உன் நாட்டை நாசம் பண்ணிக்க அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அக்கௌண்டபிலிட்டி இல்ல, தோத்துட்டு நாங்க வந்து ஆட்சிக்கு வரதே எதிர்கட்சியா உட்காரதாண்டா, இப்பதாண்டா திமுக காரனோட ஆட்டத்தை பாப்பீங்கன்னா உருட்ட வேண்டியது. எதிர்கட்சியா உருட்டு ஆளுங்கட்சியா இதுக்கு புரியுதா உனக்கு? ஏன் நீ இப்ப பேக் டு பேக் என்னைக்குமே வந்தது இல்லைன்னு? எம்ஜிஆர் தான் 2 தடவை பேக் டு பேக் வந்திருக்காரு, ஜெயலலிதா ஒரு தடவை பேக் டு பேக் வந்திருக்காங்க. ஆனா நீ வந்து உன் வாழ்நாள்ல பேக் டு பேக் ஏன் வந்ததே கிடையாது. இந்த மாதிரிதான் நீ ஆட்சியில நல்லா துண்ணு வலிச்சுட்டு போயிடுவ, மீதி இருக்கிற சுமைய நாங்க வந்து பாத்துக்கணும், இது பண்ணோம். அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க அடிச்சு எவ்வளவு அடிச்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். வெள்ள அறிக்கை நான் எதிர்பார்த்தேங்க. அவர் வந்து மேடையில சும்மா எல்லாம் பேச மாட்டார். அந்த பதவி பிரமாணம் செஞ்சுட்டு அடுத்த வார்த்தையே சொல்றேன், நான் வந்து வெள்ள அறிக்கை விடணும்னு நினைக்கிறேன். இதோ 35 நாள்ல வந்துருச்சு. May 11th அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு வந்துருச்சுங்க. ஓகே, ஐ எம் வில்லிங் டு கிவ் ஹிம் டைம். அவருக்கு நேரம் அளிக்கிறதுக்கு ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் ஒத்துழைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இஸ் நாட் டேக்கிங் ஓவர். ஒரு குடும்பம் நல்ல சூழல்லையோ இல்ல பிசினஸ் நல்ல சூழல்லையோ அவர் நாடை வந்து எடுத்துக்கல. நாட்டு நடப்பே ரொம்ப கஷ்டமா, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நாடு போதை கலாச்சாரத்துல மூழ்கி கிடக்கு, கடன் சுமையில மூழ்கி கிடக்கு. இந்த மாதிரி நேரத்துலதான் ஒபாமாவே இந்த அமெரிக்காவை வந்து கையாண்டார். நான் சொல்லிக்கிறேன், 2008 எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது பாரக் ஒபாமாவே இந்த மாதிரி அமெரிக்காவை அந்த டைம்ல தான் டேக் ஓவர் பண்ணார். நான் அவரோட ஒப்பிடுறேங்க விஜய்க்கு வந்து இருக்கிற முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கிற ஒரு பொறுப்பு ரொம்ப ரொம்ப பெரிய, ரொம்ப ரொம்ப இக்கட்டான கஷ்டமான நெருக்கடிகளோட. இதாவது ஒரு முள் கிரீடம் தான், இந்த நாற்காலியில யார் வேணாலும் அமரலாம் அப்படின்னு நினைச்சவங்க போய் உட்காருங்கய்யா, இப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு மாநிலத்தை இவங்க இத்தனை நாள் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பட்டமா தெரியுதுங்க. அசம்பிளிலேயே போய் சொல்றாங்கன்னு பாண்டே சொல்றாரு. இன்னைக்கு தேதிக்கு ஸ்டேட்லயே வந்துட்டு இப்ப இந்த நிதி நிலவரம் இந்த மோசமான ஒரு நிலைமையில வந்து தமிழ்நாட்டை ஓரளவுக்கு மீட்டெடுக்கிற, ஓரளவுக்கு இல்லை நல்லாவே மீட்டெடுக்கிற சக்தி இருக்கிற ஒரே கெப்பாசிட்டியும் இன்டெகிரிட்டி இருக்கிற ஒரே ஆள் வந்து இவர் தான், நம்ம முதல்வர் தான். இப்போ கரண்ட் முதல்வர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன் இல்லை, அதுதான் உண்மை. அதனாலதான் மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்து குறை சொல்றாங்க. இவரை குறைச்சா சரியா இருக்கும் அப்படின்ட்டு தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. நீங்க ஹரி சிவகாசியை பத்தி சொன்னீங்கல்ல, அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அதுல கீர்த்தனா அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, 6000 கோடி வரைக்கும் போலாண்டுல இருந்து அவங்க கேள்விப்பட்டது கூட இல்லை. இந்த மாதிரி இந்தியால பட்டாசு உற்பத்தி செய்யறதுக்கு ஃபேமஸான ஒரு வேர்ல்ட் சிட்டி இருக்கா? ஓகே, அதுக்கான எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியலை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஒவ்வொன்றுலயும் இந்த மாதிரி ஈவிக்கே ஒரு இன்வெஸ்டர் சமிட் நடத்தினார் சிடிஆர் நிர்மல்குமார். எலக்ட்ரிசிட்டி அவங்க இதுல வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்தது வந்து டிஆர்பி ராஜாவா? ஆமா, அந்த வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டின லூசு தானே. நல்லா ஒரு 150 கோடி மைசூர் பாக் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்னு சொன்னாங்க. 100 என்ன 50 கோடி? 100 தான், 100 கோடி தான் எங்க ஊரு, எனக்கு தெரியும். 50 கோடி இவங்க அடிச்சிருப்பாங்க. இந்த 100 கோடி ப்ராஜெக்டா பாதி அதுல எனக்கு கொடுப்பான்னு. ஆனா எனக்கு வந்து half the time I'm just feeling like இவங்க எல்லாம் வந்து ஒரு விளம்பர மாடல்ல தான் ஒரு 5 வருஷம் நடத்தி மிகைப்படுத்திட்டு இருந்தாங்க. அது உண்மையிலே அந்த நீங்க சொல்ற அளவுக்கு அமோகமான ஆட்சியா இருந்தா, ஒரு கவர்ச்சியில எல்லாம் யாருமே ஓட்டு போட்டு, ஒரு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் யாருமே ஓட்டு போட்டு, நீங்க சொல்ற பெனிஃபிட் எல்லாமே நான் சொல்லட்டா, எனக்கு வந்து அதிகமா காண்டானது இந்த 5 வருஷத்துல என்ன தெரியுமா? ஆவுனா இந்த அமைச்சருங்கெல்லாம் இவங்களோட விவசாய தோட்டத்தை காமிப்பாங்க, இவங்க ஏக்கர் ஏக்கரா வச்சிருக்கிற ஜமீன் காட்டுவாங்க. நான் நினைப்பேன், நெப்போலியன்லாம் ஒரே ஒரு தடவை தான் அமைச்சரா இருந்தாரு, அவர் அமெரிக்காலேயே விவசாய நிலம் வாங்குற அளவுக்கு ஏதியா காசு? நேரு இவங்க அவங்க எல்லாம் ஆவுனா விவசாய நிலத்தை காட்டுவாங்க, ஜமீன்தார் மாதிரி நடந்துப்பாங்க, ஏது காசுன்னு நான் நினைப்பேன். யோ, நீ வாங்குற அமைச்சர் சம்பளத்துக்கு உங்ககிட்ட இவ்வளவு சொத்தெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் ஒத்தத்தனும் பணையார் ஆனதுதான் மிச்சம். அண்ணன் அன்றே கருத்தார், ஒத்தத்தனும் பணையார் ஆனதுதான் மிச்சம். ஓகேயா, அதுதான் உண்மை. இங்க வந்து எல்லாரும் வந்து இந்த காசு வந்து அடிச்சு இவங்க அமைச்சர்களே சாப்பிட்டாங்க. If nobody is going to say it, I am going to say it. இவங்க வந்து ஊழல் செய்த ஒரு ஆட்சி தான், மிக 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 பெரிய அளவுல பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ கடனை வாங்கிட்டு மாநிலத்துக்கு இவ்வளோ கடன் சுமையை வச்சுட்டு நீங்க போயிருக்க கூடாது. அதுக்கான வரவும் இல்லை. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 28% இருக்கிறது கூட ஹெல்த்திலாம் கிடையாது. ஓகே, நேஷனல் ஆவரேஜில் இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் லேபர் பார்ட்டிசிபேஷனும் குறைஞ்சிருக்கு. அதுதான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. 72% இருந்துச்சு 2021, இப்போ 71.3, ஒரு 1% குறைஞ்சிருக்கு. இது ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் மாதிரி தான் லேபர் பார்ட்டிசிபேஷன்லயும் போகுது. நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கி வச்சுட்டு போயிட்டாங்கங்க.
நம்ம முதலமைச்சரை பார்த்து இவங்க தகாத வார்த்தைகளால பேசுறாங்க, உரிமையில பேசுறாங்க, மரியாதை கூட கொடுக்கறது இல்ல. He has a big burden on him which you have left behind and gone. Tamil people will never forget that. 2Gக்கு நீங்க எப்படி 10 வருஷம் எதிர்கட்சியில அனுபவிச்சீங்களோ, நீங்க 2021 to 6 கொடுத்த மோசமான அவலமான ஆட்சிக்கு நீங்க இதே மாதிரி தான் எதிர்கட்சியில 10 வருஷம் மினிமம் உட்கார. சிப்ரோ, நம்ம நினைச்சா இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி நம்ம தான், சரியா? எக்ஸ்எம்எல்ஏ முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அவனே இவனே டே லூசு பயில ஸ்டாலின் அறிவு இருக்காடா, தோத்து போய் வெக்கமெல்லாம் உட்காந்துருக்கேடா, இந்த மாதிரிலாம் பேச முடியும். நம்ம பேசியிருக்கோமா? இப்ப கூட மரியாதை கொடுத்தான்னு பேசுறோம். அப்ப இப்ப ஆள்ற முதல்வரை மக்கள் உட்கார வச்சிருக்காங்க. அது பயமுறுத்துறது அது வேற, இது பயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்மள அப்படிதான் வழி நடத்துறாங்க, சரியா? தலைவர் என்ன சொல்றாரோ அந்த வழியில தான் போகணும்னு சொல்லி டீசெண்டா தான் பேசணும்னு சொன்னால்தானே நாமெல்லாம் மரியாதையை தானே பேசுறோம். எங்கேயாவது வந்து அசிங்கமா பேசியிருக்கோம் உரிமையில அவனை இவனேன்னு? பேச எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் ஆகுமா? எடுத்து பேச ஆரம்பிச்சா காது கொடுத்து கேட்க முடியுமா? அவங்கெல்லாம் பேச தெரியாமலாம் உட்காந்துருக்கோம். இப்பயுமே நம்மளை வழி நடத்துற ஆள் தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு போகணும்னு நம்ம டீசெண்டா பேசுறோம். எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது அவர், இப்ப சட்டசபையிலே கிடையாது. இப்ப கூட நம்ம அவர் இவரு தானே பேசுறோம். அப்படி இப்ப ஆண்டுட்டு இருக்கிற முதல்வர், ஆளுங்கட்சி முதல்வர், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல்வரை பார்த்து நீ அவனே வேணும்னு உரிமையில பேசலாம். அந்த மக்களுக்கு உன் மேல என்ன இம்ப்ரெஷன் வரும்? அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம எதிர்க்கிற கட்சியா செயல்படுத்தினா எதிரி கட்சியா செயல்பட்டு இருக்கிறாங்க. அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். இன்னொரு வீடியோ பார்த்தேன் ஹரி, அதுல அந்த கப் ஹோல்டர்ல ஒரு ட்ரிங்க் எதுவுமே இல்ல. இதெல்லாம் வச்சு நீங்க ஒருத்தர் வந்து சித்தரிக்கலைங்களே குடிகாரர் அது இதுன்ட்டு. எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மு.க. ஸ்டாலினோட உண்மையான உடல் நலம் வச்சு நாங்க அரசியல் பண்ணோமா? அவரோட உடல் நலத்தை வச்சு நாங்க அரசியல் பண்ணோமா? அவர் பேப்பரு நீங்க கேட்க போற அடுத்த கேள்விக்கும் சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன். நாங்க வந்து எதுவுமே கிண்டல் அடிக்கிறது. நீங்க வந்து அவரை குடிகாரர் அதுன்னு பேசுறீங்க. என்ன அவருக்காக வந்து பேச நெஞ்சங்கள் இல்லையா? எங்களால வழக்கறிஞர் பேரவையை அட்டாக் பண்ண முடியாதா? இல்ல போலீஸ் அட்டாக் பண்ண முடியாதா? எங்களோட உயர்ந்த பார்வை என்ன தெரியுமா? நாங்க ஏட்டர்ஸ பாக்குறதே இல்லை. எங்களுக்கு வாழ்நாளைக்கும் வந்து ஒரு 30 வருஷம் பழக்கம் தான் ஹேட்டர்ஸ். ஆனா நாங்க ஸ்டேட்டையே அப்படி ஹேட்டர்ஸா நாங்க பாக்கல. உங்களை தான் இந்த 20% தான், ஒரு 10%, அந்த 20% கூட சொல்ல மாட்டேன், அந்த 10% மக்கள், இந்த திமுக காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பண்ற ஆஃப்டர் பாயிண்ட் இந்த குடிகாரன்லாம் வந்து வச்சு இது பண்ணது எனக்கு என்ன 4 பேர் இதை வந்து ஆரிஜினேட் பண்ணவன் அவன் மேல கேஸ் கண்டிப்பா போடணும். ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை போயிட்டு ஒரு எடிட்டட் வீடியோ வச்சு அவர் குடிச்சாரு, அவருக்கு குடிச்சிட்டு ஓட்டுறாரு அப்படி இப்படின்னு நீ சொல்லி இது பண்றிய. நாங்க யாராச்சும் இந்த மாதிரி பாணியில உங்களோட முதலமைச்சரை விமர்சிச்சோமா? இல்லைங்க, இவனுக்கு இந்த மாதிரி பேசிதான் பாத்தீங்கன்னா ஸ்டாலினே இன்னைக்கு தோக்கடிச்சு கேவலப்பட்டு வீட்டுல உட்காந்துக்காரு. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா தோக்கடிச்சு ஸ்டாலின் வந்து தோத்து, புரியுதுங்களா? ஏற்கனவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆளுங்க இன்னும் இவனுங்களுக்கு வந்து அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அறிவுன்றது வரவே மாட்டுது. உண்மையாலுமே இவனுக்கு உண்மை அறிவுன்றது இருக்கா, இல்லையா காசு வாங்குறவன சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு. கேக்குதா? இல்ல, இவனுங்க மேடையில வந்து பாத்தீங்கன்னா என்னன்னாலாம் ஆபாசமா பேசினாங்க, என்னன்னாலாம் தப்பா பேசினாங்க. மக்கள் தான் முட்டாளாயா? இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது என்ன இவனுக்கு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்க என்ன. திரும்பவும் இவனுங்க வந்து ஐடிவிங்க வச்சு அது மக்கள் செல்வாக்குள்ள ஒருத்தவரை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரையும் பாத்தீங்கன்னா இவனுக்கு அபியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அபியூஸ். அதனாலதான் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அந்த சீட்டை பத்தி உங்களால நினைக்க கூட முடியல. அதாவது மக்களிடம் போய் கெஞ்சினானுங்க, தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எம்ஜிஆர் அதான் யாரோ மைக் வந்து ரிப்பீட், யாரு மைக்கு? கார்த்தியா? சரி, ஓகே. அதான் எம்ஜிஆர் கிட்ட போய், அதான் எம்ஜிஆர் வந்து இறந்துட்டாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மையை கொண்டு வரணும்னா எங்களுக்கு வந்து இது ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போய் கெஞ்சினானுங்க. ஓகேங்களா? எம்ஜிஆரை காட்டி இவனுங்க, அதாவது எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட அவரை காட்டி இவனை ஓட்டு கேட்கிற அளவுக்கு தான் இவன் நினைப்பறிச்சு. எந்த அளவுக்கு இவங்க சங்கீத்தனமா மாறிட்டாங்க. நாங்க போன மாசம் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு ராஜா. அதுல ஜோசப் விஜய் என்னும் நானுங்கிற சொல்லுக்கு பின்னால ஒரே ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன், அத வெயிட் அப்படின்னு கத்துனாரு அந்த அரசவா? அதே ஆளுதான் அவர் வந்து
ஜோசப் விஜய் என்னும் நானுக்கு பின்னால மதம் கொண்டு வரீங்கன்னு சொன்னார். என்னங்க மதம் அதுல? திருப்பி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. என்ன மதம் அதுல? இங்க அப்படி சொன்னீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருமே திருப்பரங்குன்றம் இஷ்யூ அதுலயும் பாத்தீங்கன்னா மதத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. இல்ல மத நல்லிணக்கத்துக்கும் இல்ல சிப்ரோ, அந்த ஆளுக்கு மத நல்லிணக்கத்துக்கும் பிளவுவாதத்துக்கும் அடிப்படை வித்தியாசம் கூட தெரியாத ஆளுதான் ஆராசா. சரியா? எம்மதமும் சம்மதம், நான் எந்த சாமியை வேணா கும்பிடுவேன். இவர் போயிட்டு அம்மன் இதுல சன்னதியில போய் அப்படியே விழுந்துருவாரு கீழே சாஸ்தாங்கம்மா. போய் திருச்செந்தூர் முருகனை போய் பாக்குறாரு, இந்த பக்கம் தர்காவுக்கு போறாரு, நாகூர் போறாரு, எங்க வேணா போவேன். என்னை எந்த சாமியும் ஏத்துக்கும், எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் என்னை ஏத்துப்பாங்க, நானும் எல்லா மதத்தையும் ஏத்துப்பேங்கிறதுக்கு பேரு மத நல்லிணக்கம். சரியா? இந்த பக்கம் நான் வந்துட்டு அதுவும் இல்லாம பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா? சொல்லிதான் நம்ம வந்தோம். இல்ல இத நான் பாயிண்ட் நான் சொல்லணும் தான். அதாவது பெரியார கொள்கை தலைவரா ஏத்துக்கிறோம். ஆனா கடவுள் மறுப்பு பாத்தீங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாநாட்டுக்கு பூஜை போடுறதோ இதுக்கு பாத்தீங்கன்னா பொதுச்செயலாளர் உட்காந்துக்கும் போது திமுக காரனை கேட்கிறானுங்க. ஓகேங்களா? ஆனா நாங்க திராவிட நாங்க தீகா நாங்க கடவுள் மறுப்பாளர்னு பேசுற இந்த என்ன சொல்றது திமுக இவனுங்க அமைச்சருங்க, அதாவது முன்னாள் அமைச்சருங்க. இவங்க பாத்தீங்கன்னா மூர்த்தி போயிட்டு ஜாதி சங்கத்துல கலந்துக்குவாரு. இவரு பேர் என்னது நேரு போயிட்டு நேரு இல்ல அது இது அப்புறம் வரலாம், மூட நம்பிக்கைக்குள்ள அப்புறம் வரலாம். முதல்ல இவனுக்குள்ள ஜாதி வெறிய சொல்றோம். ஓகேங்களா? நேரு போயிட்டு அவரு பாத்தீங்கன்னா நேரு போயிட்டு அவரு நாயுடு இதுல கலந்துக்குவாரு. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு இது. அது இல்லாத பாத்தீங்கன்னா இந்த அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அது இல்லாத பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு 41 லட்சம் இது கொடுப்பாரு அவரு நேரு. நானே அவங்க மேல ஒரு சிம்பிளான குற்றச்சாட்டு, எல்லா அரசு விழாவுமே நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்துதான் நீங்க பண்ணீங்க. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது எலுமிச்சர் பழத்தை கையில வச்சுக்கிட்டு வருது. திமுக காரன்லாம் ஒரு இரட்டை வேடம் கொண்டவங்க. புரியுதுங்களா? அவங்க ஒரு முகமுடி வெளிப்படையா ஒண்ணு கூலிக்கு இல்லைங்க, கூலிக்கு மாறிடுற பல. புரியுதுங்களா? காசு இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேன். இல்ல இங்க ஓப்பனா சொல்றேன். நானு இங்க அபிஷியல் போஸ்டிங் இருக்காங்க, இன்னொன்னு எல்லாமே விர்ச்சுவலைஸ் இருக்காங்க. இதுல யார் முதல்ல காசு தான் சொந்த பணத்தை போட்டு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு மக்களுக்கு நல்லது நடக்கணும், தளபதி இது என்ன சொல்றது சிஎம் ஆகணும், அந்த ஒரு விஷயம் அது பாத்தீங்கன்னா அது தனிப்பட்ட விருப்பம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லா நடக்கணும், திரும்ப காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சி கொண்டு வரணும், லஞ்சம் ஊழல் இல்லாத பாத்தீங்கன்னா ஒரு இது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா சொந்த காசை போட்டு இது பண்ணிட்டு இருக்கான். புரியுதுங்களா? ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு வாடகை வாங்கி மனசாட்சி வித்து அவங்களாம் மனசாட்சின்றதே இருக்காது இல்லைங்களா? திமுக குடும்பத்துக்கு போயிட்டாலும் சொம்படிங்க அவன்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு இந்த என்ன சொல்றது பூமிக்கு பாரம் இல்லைங்களா? பாக பிரிவினைய கூட இவங்க ஒழுங்கா செய்யல. உதாரணம் சொல்றேன், இந்த ஸ்பேசஸ்ல திமுகவுக்காக பேசுறாங்கல்ல, அவங்களுக்கே ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா 10 திமுக கார இருந்தா அதுலயே ஒருத்தன் தான் சிறந்தவனா இருப்பான். யாரு? அந்த 10 மீதி இருக்கிற 9 பேரை ஏமாத்துற திமுக காரன் தான் தலைவன். அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. இவங்க டிஆர்பி ராஜா, இவங்க பெண் மீடியா எல்லாம் காசு வாங்கிட்டு நான் இவ்வளவு பேசினேன்னா, நான் இவ்வளவு உழைச்சேனே, எனக்கு எதுவும் கிடையாதான்னு அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பேந்தர் குரூப், இந்த குரூப் எல்லாமே அப்படிதான். எல்லாம் காசுக்காக மாரடிக்கிறவங்க. நம்மளை பார்த்துட்டு உக்காந்து நீங்க ரூட் மீடியா, ரூட் மாஃபியா, யாருப்பா அது? என்ன கண்ணுல பார்த்ததும் இல்லை. என்ன போய் சொன்னாங்க, நீங்களாம் வெளிநாட்டுல இருந்து உட்காந்துக்கிட்டு நாட்டு நடப்பு ஒண்ணுமே தெரியாம டெய்லி ட்வீட் போடுறீங்களா, இவன்லாம் கண்டிப்பா ரூட் மாஃபியா தான், இவனுக்கு வர என்கேஜ்மெண்ட்லாம் பாருங்க, இவன் ரூட் மாஃபியா. யாருனாலும் சும்மா எனக்கு என்னன்னா நம்ம கஷ்டப்பட்டு பாக்குற வேலைய இந்த ரூட் மாஃபியாவுக்கு கிரெடிட் கொடுக்குறாங்களேன்ட்டு தான் இருக்குது எனக்கு. சிப்ரோ, நீங்க உங்களுக்கு தெரியல, நீங்களே ரூட் மாஃபியா தான், ஆனா அது உங்களுக்கே தெரியாது. நம்ம நிலைமை அப்படிதான். இலுமினாட்டிங்கிற மாதிரி என்னது நீயுமா? நமக்கே தெரியாத நம்மளை பத்தி சொல்லுவானுங்க. ஆமா, ஏதோ பெரிய அது யாருக்கும் கண்ணுக்கே தெரியாத ஒரு இயக்கம், அதோட நபர்கள்லாம் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, இல்லுமினாட்டி மாதிரி இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே இருக்கிறது இல்லுமினாட்டி இல்லடா நீங்க.
வேணாம் நிறைய எனக்கும் ரைமிங் நிறைய வருது. இல்லுமினாட்டியோட ரைமிங்கா ஒண்ணு இருக்குது தமிழ்ல, அதை சொல்லலான்ட்டு நினைச்சேன், வேணா விடுங்க. ஆனா இப்படிதாங்க இவங்களால ஆர்கானிக் சோசியல் மீடியா கிடையாது. இன்னொன்னு இவங்களோட சோசியல் மீடியாவோட அணுகுமுறையே இவங்களுக்கு வெறுப்பை வந்து சம்பாதிச்சு கொடுக்குது. அதாவது கேள்வி கேட்ட வந்த சாமானியனையும் அவனை வந்து டிஸ்கிரெடிட் பண்ணி, அவன் அடையாளம் இப்படி, இந்த குரல், இவன் இந்த சாதி, அதனால தான் திமுகவை இருக்கிறான். கேள்வி கேட்டவனை என்னைக்கு நீ அரவணைச்சு ஒழுங்கான பதில சொல்லியிருக்க? எங்களுக்கு இங்க ஒண்ணு தெரியலனாலும் நாங்க அரவணைப்போம். சரிப்பா தெரியல கேட்டு சொல்றோம். இருக்கிறதுலயே இவனுங்க எங்க தெரியுமா நம்ம மேல வெறியானுங்க, வன்னியரசு வந்து மினிஸ்டர் ஆனாரு பாத்தீங்களா, அதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. அவ்வளவு வன்மம். 8 தலித் அமைச்சர்களா இருக்காங்க, 26 தலித் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நான் இப்ப வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன், கம்யூனிட்டி வச்சு நான் அரசியல் பண்ணலங்க. ஆனா இத்தனை நாள் திராவிட சித்தாந்தம், நாங்க தான் உண்மையான சமூக நீதி ஆட்சியை கொடுத்தோம்னு சொன்ன ஒரு பொய் முகத்தை கிழிக்கலான்ட்டு முடிவு செஞ்சுதான் நான் இதை பேசுறேன். நீங்க பொது இடத்துல நான் வந்து தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தின் மக்கள் வந்து நிக்கலான்னு கேட்டப்ப இதயத்திலே இடம் உண்டுன்னு சொன்னவங்க தான் நீங்க. நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்ட பிரிவினைவாதி கலைஞர் கருணாநிதி. நீங்க எல்லாம் ஆசைப்படலாமா? சொல்லாம தகுதிங்கிற வார்த்தையை இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகள்னு சொல்லி முதல் தடவையா சட்டசபையில வந்து சட்டமன்றத்துல அந்த டேர்மை முதல் முறையா காயின் பண்ணதே கலைஞர் தான். கலைஞர்ல கருணாநிதி தான். சிம்பிளா கேட்போம், உங்களுக்கு என்னைக்கு வந்து 26 தலித் எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க, அதுல 8 பேர் அமைச்சராயிருக்காங்க. அதை தாண்டி நீங்க எப்ப வந்து 15 இஸ்லாமியர்களுக்கு வந்து டிக்கெட் கொடுத்தீங்க? திருப்பரங்குன்றத்திலேயே ஹரி வந்து மத நல்லிணக்கம் பேசினதுனால இதை நான் சொல்லணும்னு, இந்த நாட்டாம படம் கிளைமேக்ஸ் மாதிரி நான் சொல்லியும் கூட நீ போய் அங்க ஓட்டு போட்டனா உன்னை ஒரு இதுவாவே மதிக்கலான்னு அர்த்தம். ஓகே, அந்த 2 பக்க பிளவாத பாஜகவோட அஜெண்டா திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி திமுகவோட செயற்கைத்தனமான அஜெண்டா திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும், ரெண்டுமே அங்க இருக்கிற மக்கள் வந்து இஸ்லாமிய மக்களும் சரி இந்து மக்களும் சரி 2 பேருமே வந்து நான் ஆளாவே மதிக்கலன்னு சொல்லிட்டு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த தொகுதியை நான் குறிப்பிட்டு ஏன் சொல்றேன்னா, அங்க நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதை வச்சு வந்து பிளவுவாதம் எப்படி வந்து உண்டாக்கலான்னு பாஜக நினைச்சாங்க, அதை வச்சு ஆதாயம் எப்படி பெறலான்னு திமுக நினைச்சாங்க. சின்ன விஷயம் ஒண்ணு நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்னன்னா, இந்த வந்தவாசி சைட்லாம் பாத்தீங்கன்னா திமுக முஸ்லீம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது இஸ்லாமியர்கள் வர திமுக இஸ்லாமியர்கள் வர. ஏன்னா ஒரு கட்சியிலையும் பாத்தீங்கன்னா அதான் எல்லா மதத்துக்காரங்களும் இருப்பாங்க வைக்கலாம். ஸோ திமுக இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா போன தாவேகா பீப்புளை வந்து அடிச்சு இது பண்ணி அதை எப்படி கொண்டு போறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா வந்து வந்தவாசியில உள்ள அடிச்சு வரட்டினாங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு இது கொடுக்கும். அதாவது மதவாத அரசியல்ன்றாங்க பார்த்தீங்களா, இந்த மதத்தை வச்சு ஒரு கலவரம் உண்டு பண்ணி ஒரு ரயாட்டு உண்டு பண்ணி அதுல வந்து குளிர்காய ஒரு கேவலமான ஒரு அரசியலை பார்த்தீங்கன்னா, அது திமுக எப்பயுமே முன்னெடுக்கு. எனக்கு தெரிஞ்சு பாஜகவோட ஒரு கேவலமான ஒரு தீய சக்தி தாங்க இவனுங்க. புரியுதுங்களா? ஏங்க உங்களுக்கு தாங்க புரியல எத்தனை வருஷம். நீங்க நம்பினா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் பண்ணாதான் திமுக. நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டா அதுதான் திமுக நம்பிட்டு இருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பா? இதெல்லாம் பண்ணாதான் திமுக. ஒவ்வொன்றத்திலயும் நம்ம ஸ்டாண்ட ரொம்ப தெளிவா தெரியுதுங்க. திருப்பரங்குன்றத்திலேயே அன்னைக்கு வந்து 144 போட்டப்ப தாவேக்கா வந்து எங்களுக்கு இந்த அஜெண்டாவும் இல்ல அதுவும் இல்ல, மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பேரணி நடத்த விடுங்க, சிடிஆர் நிர்மல்குமாரோட தலைமையில நம்ம இங்க எல்லாரும் ஊர்ல இருக்கிற மக்களோட உட்காந்து பேசி ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு வந்து ஒரு நல்ல விதமா கொண்டு போனப்ப நம்மளையும் அந்த 140 சேர்த்து நீங்க அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாதுன்ட்டாங்க. அப்புறம் உடனே நமக்கு பர்மிஷனை இப்படி கேன்சல் பண்ண வேண்டியது, மீடியால நம்மளோட ஸ்டாண்ட்ஸ் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிலைப்பாடே இல்லைன்னு சொல்ல வேண்டியது. மத நல்லிணக்கத்துக்காக மதத்தை வச்சு இங்க என்னைக்குமே அரசியல் செய்யாது தாவேக்கா. அங்க போய் அங்க பிரச்சாரம் செய்யும் போது தான் அந்த இஸ்லாமிய பெருமக்களே என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களுக்கு அடித்தட்டு வசதியே இல்லைங்க, நாங்க குடிக்கிற தண்ணியே வந்து சில நேரம் உறுதி இல்லாம இருக்கு, கரண்ட் பிரச்சனை இருக்கு, சாலைகள் வீதிகள் சரியா இல்லை. இவங்க வந்து இங்க வந்து மத அரசியல் இந்த பக்கம் ஒண்ணு ஆடுறாங்க, இன்னும் வந்து எங்களை வச்சு ஆதாயம் பெறத்துக்காக திமுக ஒரு விதமா எங்களை வந்து பிரதிநிதிக்குது, தப்பா பிரதிநிதிக்குது. எங்களுக்கு இங்க தேவை ரொம்ப அடித்தட்டு வசதிகள்னு கேட்கறோம். இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு இஷ்யூவும் நீங்க நோண்டி பார்த்தீங்கன்னா திமுக பிஜேபி இவங்களோட விஷமத்தனமான அஜெண்டா எல்லாத்துலயும் தெரிஞ்சிடும். இவங்களோட முழு நோக்கம் அரசியல், மக்கள் நலன் வேற. வாக்கு அரசியலை பத்தி தான் இவங்க எப்பவுமே யோசிப்பாங்க. எங்க எப்போ எப்படி வாக்கு போன இந்த தொகுத்துட்டோமே, இது எப்படி நீ நியாயமான மக்கள் அரசியல் பண்ணியிருந்தா
நாங்க பெற்றிருக்க வேண்டிய நாங்க வாங்கியிருக்கிற பர்சன்டேஜ் நீங்க எப்பயாவது உங்க வாழ்நாளில் தொட்டிருப்பீங்களா? ஒரு எலெக்ஷன்ல என்னைக்காவது 35% வாங்கியிருக்கீங்களா? 75 வருட கட்சி கூட்டணி இல்லாம ஒரே தேர்தல்ல உங்களோட ஆட்களை மட்டுமே நிறுக்கி 3 மாசத்துக்கு முன்னால அறிவிக்கப்பட்ட சின்னம், அதையும் மறந்துடாதீங்க. 3-4 மாசத்துக்கு முன்னால அறிவிக்கப்பட்ட சின்னம், அதுக்கே கொஞ்சம் காலதாமதம் இருந்து எல்லா தடைகளும் தாண்டி இங்க வந்திருக்கோங்க. அதுதான் இவங்களால ஜீர்ணிக்க முடியல. 1 month தானே ஆகுது, இன்னும் 59 மாசம் இருக்கு. என்ஜாய். அலெக்ஸ் கேக்குதா? ஷாம் எங்கேயாச்சும் வெளில போயிருக்கானா? மெசேஜ் அனுப்புனா சென்ட் ஆகல. சென்ட் ஆகலன்னா டபுள் டிக் கூட வரல. அவன் என்னடா தூங்கும் போது கூட ஆன் பண்ணதான தூக்கம். நம்மளை விட்டு எங்கேயாச்சும் போயிட்டானா? ஒரே டவுட் ஊருக்கிட்ட மட்டுமா? எனக்கு மட்டும் இல்ல, பொதுவா இங்க இருக்கிற எல்லாராலையும். இல்ல சித்து மட்டும் சொல்லட்டும். அது இல்ல ப்ரோ, பெர்சனல் கரியர் மேல அது ரிலேட்டடா ஒரு டவுட். 2 நிமிஷம் தான் ப்ரோ. நான் வந்துட்டு செப்டம்பர் இன்டேக் வந்து யூகேக்கு படிக்க வரேன். இப்போ வந்து டெவாப்ஸ் ஒரே படிக்கலாம்னு கரியர் இருக்கேன். உச்சத்தை விட்டுட்டு வரலான்னு நீங்க வேற. தெரியும் ப்ரோ. நான் வந்து என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, பேசிக்கலி ஏஐ ஆப்ஸ் அண்ட் டெவாப்ஸ்ல வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் அவுட் வித் AWS கிளவுட் பிராக்டிஷனர் சர்டிஃபிகேஷன், ஒர்க் அப் யுவர் வே. நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் ஸ்டாக். ஓகே ஓகே ப்ரோ. யா, குட் லக் ப்ரோ. ஆனா ஏஐனால ஃபுல்லா ரீப்ளேஸ்லாம் ஆயிரும்ங்கறனால பிரச்சனை இல்ல ப்ரோ. எப்பவுமே நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், டெவாப்ஸ் பைப்லைன்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு டீம் வேணும் ப்ரோ. ப்ரொடக்ஷன் சப்போர்ட், ஆபரேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட் ஆகும். ஆனா கடைசி வரைக்கும் இன்சிடென்ட் இஷ்யூஸ்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு மனிதர் தான் வேணும். இந்த இஷ்யூவை வந்து ஏஐ பாத்துக்குதுன்னு தெரிஞ்சாலாம் பிசினஸ் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஹியூமன் அக்கௌண்டபிலிட்டி வேணும். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரிப்ளேஸ் ஆகுது, டெவாப்ஸ் எஸ்ஆர்இலாம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதான் நான் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன், கிளவுட் வந்து ரீப்ளேஸ் ஆகிறது கஷ்டம்ட்டாங்க. அதனால அது ஒரு நம்பிக்கையா இருக்கு. அப்புறம் இந்த ஃபுல் ஸ்டாக் அதெல்லாம் வந்து ஈஸியா ரீப்ளேஸ் ஆயிருதுன்னு சொல்றாங்க. ஆமா ப்ரோ. கோட் இஸ் anybody can code these days, but handling incidents support அதெல்லாம் DME ப்ரோ. நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே थैंक यू. ஓகே ப்ரோ. பேசுங்க நான் லிசனர் போய்க்கிறேன். இந்த டவுட் கேக்குதா? உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துட்டீங்க, கொஞ்சம் ஃபேன் காத்துல உட்காந்து. இல்ல, இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் எனக்கு நிம்மதியா இல்லைங்க இந்த வெள்ள அறிக்கையை பார்த்துட்டு. ஏன்னா அவர் வந்து எல்லாரும் கேட்டாங்க பாத்தீங்களா, வந்த உடனே முதல் நாளே பதவி பிரமாணம் செஞ்சுட்டு பழிய போடுறாரு. இல்ல அவனுங்க 2 நாள்ல வெள்ள அறிக்கை கேட்டாரு. 2 நாள்லாம் சாத்தியம் இல்லைங்க. இல்லைங்க அவனுக்கு கேட்டாரு, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க இப்போ ராமசாமிங்க, இப்போ எல்லாமே வேணும் அவங்களுக்கு. இப்போ ராமசாமி அவனுங்க. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், இந்த சிச்சுவேஷனை லைட்டா கூட டர்ன் அவுட் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள், ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் தேவைங்க. இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இப்படி வந்து ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, நிர்வாக அனுபவம் ஒரு பக்கம், ஆனா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற ஒரு மாநிலத்தை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு ஆள்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதையும் தாண்டி this is why he is outsourcing a lot of his, எப்படி சொல்றது, ஒவ்வொரு மினிஸ்டரும் வந்து டெய்லி பிரஸ்ஸை சந்திக்கிறாங்க, டெய்லி வந்து மக்களோட தான் இருக்காங்க. எல்லா துறைகளையும் நல்லா கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி அவங்களோட டொமைன். ஆனா இந்த கோபாலபுரம் என்ன பண்ணாங்கன்னா, இப்ப இந்த வெள்ள அறிக்கை தெரியுது, என்ன துறை என்ன நடந்தாலும் எனக்கு வர வேண்டிய வருவாய். உதயநிதி கூட பிரஸ்ஸை சந்திப்பாரு. அதாவது பாத்தீங்கன்னா, சாரி சினிமா நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லைன்னு வர, அதை தாண்டி நிருபர் ஏதாவது கேட்டா அப்படியே முறைச்சிட்டு போவாரு, முறைச்சிட்டே கார்ல போவாரு. புரியுதுங்களா? அலெக்ஸ் கேக்குதா? எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க ஒவ்வொரு துறையில. அந்த டைலாக்ஸ் எல்லாம் என்னடா இல்ல அவரு தெரியல சொல்லலாம். சொன்ன வரைக்கும் அது அமைஞ்சிச்சு. என்னாட்டா ஆனா காலம் பதில் சொல்ல விக்னேஸ்வரர், உனக்கு எல்லாருக்குமே தான் காலம்
இந்த மக்கள் மேடை ஆட்டத்தை ஏன் வந்து போன ஆட்சியில பார்க்க முடியலன்னு ஒரு கேள்வி எழுது. மக்கள் ஐயா மேடை இது பாருங்க, இல்ல உங்களுக்கு தளபதி சிஎம் ஆனால்தான் என்னது கண்ட வாங்கலாம் வந்து நான் ஓட்ட பிரிக்கிறேன், இது பண்றேன், மக்களுக்கு இது பண்ண வரேன் அப்படின்னு தான் ஒன்னொன்னா இல்லைங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுவாங்க ஒன்னா கூடி. அலெக்ஸ் அத வாக்கெல்லாம் பிரிக்கிறது இல்ல அலெக்ஸ், அவங்களோட வார்த்தைகள்லயே சொல்றேன். இல்லங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூடி இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணுவோம். ஏங்க இத வந்து ஒரு 5 வருஷம் முன்னால தொடங்கி இருக்கலாமே. அலெக்ஸ் அவர் என்னென்ன நல்ல நல்ல திட்டங்கள்லாம் திரும்ப வச்சிருந்தாரு. அத கிட்னி மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா. கிட்னி எங்கங்க திமுக ஆட்சியில ஒழுங்கா இல்ல என்ன படியாதான் பத்திர சொல்லணும் புடிங்கிருப்ப ஓடா போய் ஸ்ட்ராங்கா டீ ஆயிட்டு வான்ற மாதிரியாதான் ஓடா போய் ஒழுங்கா படம் வச்சு ஓடான்ற மாதிரிதான். இல்ல ப்ரோ, இப்போ நடுவுல கூட ஒரு மீன் தான் பாத்துருக்கீங்க. ஒரு உண்மை இல்ல இருங்க, ஒரு உண்மை என்னன்னா இப்போ எப்படி சொல்றது, ஒரு மீம் கூட போட்டிருந்தானுங்க, விஜய் அவரை விட ரஜினிக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரீட் அதிகம். எல்லாருக்கும் தெரியும், உண்மைதான், இண்டஸ்ட்ரீட் அதிகம். ரொம்ப நாள் ஃபீல்டு இதுல அது வேற. அதான் ஒருத்தன் கேட்டிருந்தான், இண்டஸ்ட்ரீட்டை வச்சு சிஎம் சீட்டு கூட புடுங்கு கொடுப்பாங்க. அரசியல் பேசிட்டு இருக்கோம், சம்பந்தமே இல்லாம அரசியலுக்கும் இதுக்கு அதுதான் ப்ரோ புரியுதா? இல்ல அவரும் வராருங்க. இதுக்கு மேல எனக்கு வயசு ஆயிடுச்சுங்க. நீங்க வேற அவ்வளவு ஏப்ப சோப்பையெல்லாம் நினைக்காதீங்க. உள்ளாட்சி தேர்தல் வருதுல்ல, நாங்க சொல்லல ஏப்ப சோப்பன்னு, அவங்களே சொல்லிக்கிறாங்க. இல்ல அதை விடுங்க, அவங்க யாரு கூட கை கோத்துட்டு வர்றாரு. அதுவும் இல்லாம அவரு வாருதான் வராங்க. இப்ப இல்ல முதல்ல அவங்க வராங்க, அப்புறம் அவரும் வராரு, அப்புறம் இவரும் வராரு. இவரும் வராரா? அவரும் போறாரு. இவங்களும் வராங்க. யாருங்க அவரே இவங்களும் வராங்கன்னா யாருதான் வரா? எங்க இருந்து வந்தாலும் சங்கீதான்னு சொல்ல போறாங்க. எதுக்கு தேவையில்லாத இல்ல அதான் அவரும் சரி இவரும் சரி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற எல்லாரையுமே சங்கீதம் தான் சொல்லுவாங்க பொதுவாவே. பண்ண வேலையெல்லாம் அப்படி. அலெக்ஸ் இவனுங்க வேற ஒரு வெற்றின்னு ஒரு சேனல் ஒன்றத்தை வச்சு இது பண்ணிட்டு இருக்கானடா இன்ஸ்டாகிராம்ல. இல்ல இவனுக்கு கொஞ்சமாச்சு இங்க ட்விட்டர்ல வாங்கடா, உண்மையை டிஸ்கஸ் பண்ணுவான். இன்ஸ்டாலே உட்காந்துக்கிறான மனசுல போட்டதெல்லாம் ஒரு போஸ்டா போடுறானு கிரேட். புரியல என்னது? சத்தமா நாஞ்சிலா என்னன்னு வெற்றி டிவின்னு வருது போதா, டிவி சேனலா? இல்லைங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, இது வரைக்கும் அது சொல்லுங்க. அது நமக்கு தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா, நம்ம பாலிமரும் இவனும் இருக்கிற வரைக்கும், நம்ம ஒவ்வொரு ஐடி செல்லும் இருக்கிற வரைக்கும், ஐடி செல்னா இந்த கட்சியில அனுதாபிகளும் ஆதரவாளர்களும் தான் பெரிய ஐடி செல். போஸ்டிங்ல இருக்கிறவங்களோட வந்து பயணிக்கிறவங்க தான் இங்க ஐடி செல். இல்ல சிப்ரோ, எதுக்குன்னா இப்ப ஏடிஎம்கேல இந்த ஐடி விங்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஒண்ணு இருக்குல்ல, எப்படி இருக்கு, சும்மா இருக்கணுமே எல்லாம் அந்த மாதிரி விஜய் பார்த்து எவ்வளவு தராத வார்த்தைகளால எல்லாம் பதிவு போட்டிருக்கான் திரும்ப அந்த அதிமுக. எங்க அவன் லைம் லைட் தேடுறாங்க, அவன் கட்சி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு காட்டிக்கணும்னு பாக்குறான். இதுலதான் ஊர்ல சொல்லுவாங்க, ஆடி கழிச்சு 5ஆம் நாளைக்கு கோழி எடுத்து கும்பிட்டானாங்கிற மாதிரி. ஐயோ சூரிய அந்த மாதிரி நமக்கு டிவி சேனல் அந்த மாதிரி எல்லாரும் வச்சுக்கிறாங்க, நம்மளும் சும்மா எப்பவுமே வச்சுக்கலாம். மத்தபடி கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் என்னது சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி இவன் எல்லாமே அதாவது தான். சரி அப்படின்னா வந்து இந்த சன் டிவில போடுற படம் எல்லாத்தையும் அதுல போடுவீங்கன்னா சொல்லுங்க, வெற்றி சேனல் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். ஒரு எச்சத்தனமா பண்ணாரு 6 மாசம் தேர்தலுக்கு முன்னால ஒரு இடத்துலயும் விஜயோட படம், விஜயோட காட்சி, ஒரு சீனு தெரியுமே கிடையாது தளபதி. இது ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு பார்த்தா இதுக்கு அரபிக் குத்துக்கு இன்னைக்கு ட்வீட் போட்டு வச்சுக்கிறான். போயிடுவானுங்க. ஆனா உள்ளாட்சி மில்லியனா அரபு குத்து 800 மில்லியன் போயிருக்குன்னு போட்டிருந்தான். வேற மாதிரி
ஆனா இவன் எந்த அளவுக்கு காண்டனா ஓலி ஆடியோ லான்ச்ல மாஸ்டர்லயும் 2 படத்தையும் அவாய்ட் பண்ணானுங்க 2 பேரும். இந்த 2 கிடம் எப்போ வருது இந்த படம்? சொன்னா நமக்கு தான்டா அசிங்கம். புரியுதா? இவனை கொள்ள போய் எனக்கு இப்ப விக்னேஷ் ப்ரோ சொன்னது எப்படி தெரியுமா இருந்துச்சு? லப்பர் பந்து சீன் மாதிரி சொல்றாரு. இல்ல இப்ப வினோத் கூட பண்ணும்போது துணிவு வலிமை எல்லாம் கிளிப்ஸ் எல்லாம் போட்டாங்க. இல்லடா பெருந்தன்மை அவனுக்கு எல்லாம் எதிர்பார்க்கற பத்தியா? அது சல்லிப்பாயில அது 80-90 வயசுல வந்து உட்காந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் வந்துச்சு. அலெக்ஸ் இப்போ அனுப்பிடுறேன். அவரே அவரை பத்தி திருப்பி கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்பப்ப அந்த கேள்வி என்னடா ஓகேவா? அலெக்ஸ் கேக்குது. யாரோ தூரமா பேசுற மாதிரி கேக்குது. யாரு? நடுவுல வேற யாரோ பேசுறாங்க. பேசுனாங்க. கேக்குதா? பத்தியா? கார்த்தியா சித்தா? ஓகேவா? கார்த்தி ப்ரோ இது என்னது? இது எதுக்கு அவன் கேக்குதா அலெக்ஸ்? இல்ல நீங்க இதெல்லாம் யார் இப்ப கூட்டது? நான் தான் கார்த்தியே என்ன இன்னைக்கு வாயை திறக்கல? இல்ல ரொம்ப டீப்பா போயிட்டு இருந்தது. சரி ஃபுல்லா நம்ம கவனிப்போன்னு விட்டேன். இது சுமந்த் ராமன் ஃபுல்லா முட்டு குடுக்குறான் போல. அது இல்ல ப்ரோ, நானே நிறைய ட்வீட்ஸ் ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ கார்த்தி ப்ரோ அப்படின்னா இந்த 1,28,000 ரூபாய் கடனை எப்படி கழிப்பதுன்னு அதான் மாசம் போட்டு அது இன்னொன்னு கவர்மெண்ட் தமிழ் படத்துல வர மாதிரி. இது நம்ம கூட வந்து ஏதோ சம்பாதிக்கிறோம் ஏதோ கட்டிடுவோம்னு நினைச்சுக்க, பிறகுற குழந்தை மேல எல்லாம் ஊந்துதுடா. தமிழ் படத்துல வர மாதிரி ஒருத்தரம் கட்ட முடியும். இது தலைமுறையை தாண்டி வரப்போற கடன் சுமைங்க. இது தலைமுறை தாண்டி வந்த திமுக ஆட்சி அப்படின்னா இது தலைமுறை தாண்டி இருக்க தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் திமுக 75 ஆண்டு. நீங்க இளம் தலைமுறையை எப்படி சந்திப்பீங்க? நாங்க வந்து இந்த செய்தியை ஒவ்வொரு இளம் தலைமுறைக்கு இருக்கிற சொல்லி இந்த பிரச்சாரம் செய்வோங்க. உங்க பிறக்காத குழந்தை மேலயும் சொல்லுங்க கார்த்திக். இது யாரோ ஒருத்தவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க, நீ அப்பா அப்பான்னு சொல்லும் போதே டவுட் பட்டிருக்கணும்டா, எங்க தலைமையில எல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கேடா. தகப்பதான் இருந்திருக்கிறாரு. ஆமா அதுதான் உண்மை. ஏன்னா நாங்க வந்து ஜென் ஆல்பா ஜென் பீட்டாக்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவேன், நீங்க வந்து இந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு எல்லாம் நீங்க பெங்களூர் ஹைதராபாத்ங்கிற மாதிரி போற நிலைமைக்கு கொண்டு வந்ததே இவங்க தான். நம்ம அதை வந்து மாத்தி இந்த மாநிலத்தை திருப்பி வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு போகணும் பண்ணுவோம். ஆனா இதுக்கான விளம்பர மாடல்னு ஒரு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாங்க தளபதி. என்ன ஹரி ப்ரோ சத்தத்தை இருக்கேன் அவர் பேசிட்டு இருந்தா அமைதியா இருக்கேன். எல்லாருமே என்னது இது அப்படின்னு இருந்துச்சு. நீங்களும் ஒரு நிமிஷம் பார்த்து அப்படி நினைச்சிட்டீங்கல்ல, ஒரு கிளாரிட்டியா கேக்குறீங்க. அப்ப நான் நினைச்சது தப்பு இல்லையே. இல்ல ஆனா விக்னேஷ் ப்ரோ இல்ல சித்புரோ இதை பார்த்தோம். அதான் பரவாயில்ல இல்ல அவருக்கு அனுப்பவே ஃபார்வர்ட் பண்றீங்க. விக்னேஷ் ப்ரோ எனக்கு கிடையாது அடிஎம், எனக்கு கிடையாது வாட்ஸ்அப். இல்ல அது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களா போய் வாங்குறீங்க. நானே வாலண்டியரா மாட்டீங்கன்னா இல்லங்க இல்ல சித்புரோ எதுக்கு அனுப்ப சொன்னா அதுதான் அதுக்குதான்
அதெல்லாம் யாம் வேற. பெற்றா என்ன இதுதான் நடக்குதுங்க? வரப்போகுது பேர. ஒரு 2 நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தலைய சுத்தி வச்சு இல்ல 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 இவரு கூட ஏதோ சீரியஸ் அனுப்புறாரு நினைச்சு போய் ஆமா, பார்த்தா நானும் அப்படிதான் இல்ல தக் லைஃப் ஓடுது உள்ள. ஹரிய சொல்லுங்க நான் சொல்லுங்க. அதான் நான் வந்து எடுத்த போட்டோ எனக்கு கிடைக்கவே இல்லை. சந்தோஷம். ஆனா ஓ இங்க கிடைச்சிடுச்சு. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ரிவர்ஸ்ல அப்ப பண்ணிருக்கீங்க. அப்ப நான் நடக்குதுங்க. அப்ப நான் பிறந்தது தப்பா? இந்த கேள்வி அலெக்ஸ் நீங்க தப்பான இடத்துல கேக்குறீங்க. கேட்க வேண்டிய ஆள் அலெக்ஸ் கேக்குதா? ம். நான் எடுத்த போட்டோ எனக்கு வரல, ஆனா அந்த போட்டோ வந்திருக்கு. அப்ப நான் இப்படி பிறந்தது தப்பா? ஏப்பா சொல்ல மறந்துட்டேன். விக்னேஷ் ப்ரோ ரொம்ப நன்றி. சிட் ப்ரோ உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல, அலெக்ஸுக்கு தெரியும். உங்களுக்கு சொல்லல. நான் எனக்கு வந்து இங்க நம்ம மினிஸ்டர் சம்பத்குமார் அவரை மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சது. போய் மீட் பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டேன். பார்த்தேன் எங்க ப்ரோ, ஊர்ல கோவை. விக்னேஷ் ப்ரோவும் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. நீங்களும் போய் ஆமா சந்திச்சுட்டு ஆமா. வந்தீங்களா ஹரி? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் அங்க போல, இங்க கோவையிலே வந்துட்டு சம்பத்தண்ணா வீட்டுக்கே போயிருந்தேன். அது எங்க ஏரியா சம்பந்தமா ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக போகும்போது பார்த்தேன். இல்ல இது எப்படி சந்திக்கிற வாய்ப்பு தெரியுங்களா? முருகர் வந்து மயில் எடுத்துற உலக சுத்தி வந்தாரா? பிள்ளையாரு அப்பா அத ஏன் விக்னேஷ் ப்ரோ நீங்க வேற அதை நெஞ்செல்லாம் புண்ணா இருக்கு. இந்த மாதிரி கோயம்புத்தூர்லயே உங்க உட்காந்து கிணத்து கடவு பாத்துட்டேன். விக்னேஷ் அவரை போய் சந்திச்சீங்களா ஹரி? அவரும் கோவை தானே? இல்ல அவரு அடுத்த வாரம் இல்லைன்னா இதுக்கு அப்பாயின்மெண்ட் இப்ப கிடைக்கல சிப்ரோனா. அவரும் லிஸ்ட்ல இருக்காரு. போ அவரை மீட் பண்ண. அவரோட ஆன்சர்ஸ் இல்ல. அதாவதுங்க 3 பேர் எனக்கு கொங்குல இருந்து ரொம்ப பிடிக்குது. அது சம்பத், ஈரோடு பாலாஜி, விக்னேஷ் ப்ரோ. இவங்க எல்லாருமே சரி. விக்னேஷ் ப்ரோன்னு நான் பழக்கத்துல அவரையும் விக்னேஷ் ப்ரோன்னு சொல்லிட்டேன். விக்னேஷ் அமைச்சர் 3 பேருமே வந்து ரொம்ப நல்லா வாய்க்கல என்னைக்கு ப்ரோன்னு இருக்கீங்க. சரி ஓகே. குமரிவன் மேல வாங்க. இல்லதான் அவரை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இந்த வீக்கு. அவர் ரொம்ப பிஸியா சுத்திட்டே இருக்காரு எல்லா ஊருக்கும். அப்படியா? மயக்கம் வருங்க, கொஞ்சம் சேர்ல உட்காருங்க வேண்டியதானே. அதாவது இப்ப நம்ம தாங்க ஆளுங்கட்சி. சும்மா இருங்க கொஞ்ச நேரம். எங்க நீங்க இல்லங்க எல்லா அமைச்சர்களும் தினமும் வீடுல வந்து ஆனா விக்னேஷ் இல்ல நம்ம ஆளுங்கட்சி வந்ததுதான் வந்தோம். இல்ல ரோட்ல சைக்கிள் உண்டதுல இருந்து எவன் எங்க போனாலும் வந்துட்டான் நம்ம டாக்டர் தான் கேட்கிறான்ற மாதிரி தான் அந்த டிஎம்கே காரங்க. அதாவது தப்பு பண்ணி பொதுமக்களுக்கு இல்ல இப்போ ஒண்ணும் இல்ல, பொதுமக்கள் கேட்கறத நீ மீடியால எடுத்து போட்டு அசிங்கமா கேட்டா நம்மளே ஃபீல் பண்ணுவோம். ஃபுல்லா டிஎம்கே காரனை செட் பண்ணி இவங்க தான் வந்துட்டு அசிங்கமா கேட்கணும். குமரி வந்திருக்காப்புல. என்ன குமரியா வெள்ளரிக்கெல்லாம் வந்திருக்கு. குமரி எல்லா ஸ்பேஸ்லயும் போய் சம்பவம் பண்ணிட்டு இருக்காப்புல. இல்ல நம்ம ஸ்பேஸ் கொஞ்ச நாளா வர்றதில்ல. என்னன்னு தெரியல. குமரி ஆர்டிபி ஏன்னா தனி லேபிள் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் அப்படிலாம் இல்ல. வெள்ளரிக்கை வந்துச்சு, ஒரு கொத்தடி வந்து மாட்டினான். அவன்கிட்ட ரொம்ப நேரமா உட்காந்து புரிய வைக்கிறது கூட உயிர் எடுத்துட்டான். புரிய வைக்கணும்னு நினைச்சிருக்கீங்க பாத்தீங்களா? சரி ஓகே. இல்ல என்ன சொன்னா நாங்க வாங்கவே இல்ல. 5 லட்சம் கோடி இல்ல 5 லட்சம் கோடி கடன் வந்து வாங்கிருக்கீங்க. இத வச்சு 10 டேம் கட்டிருக்கலாம், என்னெல்லாமோ பண்ணிருக்கலாம். நம்ம பசங்க பேசுறானுங்க. அவன் அப்படிலாம் இல்ல ப்ரோ. உங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது. நீங்க சொன்னது வந்து புரியுதா? இல்ல அதான் அந்த டோர்ல போயிட்டா சகல உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நம்பர் அந்த மாதிரி போயிட்டு வரானுங்க. அஜா அதோட என்ன சொல்றானுங்கன்னா, நம்ம சிஏஜி ரிப்போர்ட், என்ஆர்பி ரிப்போர்ட் ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு இருக்க ஃபேக்சுவல் டேட்டாவை தான் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸ்பெகுலேஷன்ல விட்ட டேட்டான்னு சொல்லிட்டான். ஒரு கவர்மெண்ட் ஜாலியா இருப்பன்ற மாதிரி இல்ல ப்ரோ. ஒரு கவர்மெண்ட், ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட், இத்தனை செக்ரட்டரிஸ், இது கீழே ஐஏஎஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி உனக்கு இருக்க டேட்டா எடுத்து கொடுத்தா சிம்பிளா சொல்லிட்டு போறான். இல்ல இது இல்ல குமரி அவனுங்க ஃபுல்லா அவதூறு பரப்பி அவனுங்களுக்கு வந்து எது இதுன்னே தெரியாத அளவுக்கு மங்கி போயிடுது மூளை. இல்ல ப்ரோ முதல்ல இல்ல நீங்களே ஒரு ஊபியா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா அங்க இருந்த பரம்பரை எப்படி அப்படிதான் வளர்த்துருப்பானுங்க. இன்னொன்னு வந்துட்டு ஒத்துக்கனா அசிங்கமாயிடும், மானபங்கம் ஆயிடும். 5 வருஷம் ஆட்சியில வந்துட்டு இதோ இந்தியா லெவல்ல கடவுன பெரிய ரெக்கார்டு இது. ஒத்துக்கிற விஷயம் ஒரு குற்றச்சாட்டு வச்சா ஒத்துக்கிறதா இல்ல. இது நிலவரம்டா அலெக்ஸ். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபேக்ட்னா ஃபேக்ட். நிலவரத்தை தான் நம்ப மாட்டாங்க. இப்ப நிலா
அதான் சொல்றேன், நிலா வந்து வெள்ளை கலர் நான் சொல்றேன். அத அவன் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கட்டியும் வெள்ளதான். அவன் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுவானா? அது வெள்ளை இல்ல ப்ரோ. அதான் இல்ல ஊருக்கே தெரியும் இட்லி வட்டமா இருக்குடா, வெள்ளை கலர்ல இருக்குடான்னு சொன்னா அதெல்லாம் இல்ல அப்படின்னு அவன் எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்னு ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம், இல்ல இந்த வெள்ளை அறிக்கை விட்டது அந்த மக்களுக்கு, இவனுங்களுக்கு இல்ல. இனி ஒத்துக்கினா என்ன, ஒத்துக்கிட்டு எனக்கு அதான் சொல்றேன். அலெக்ஸ், நிர்மலா சீதாராமன் 24லயோ 23லயோ ஒரு நிமிஷம் குமரி பேசிட்டோம். ரொம்ப நாள் வச்சிருந்துருக்காங்க. சொல்லுங்க குமரி. ப்ரோ இல்ல நாங்க என்ன சொன்னோம்னா, டேய் உங்களை அக்யூஸ் பண்றதுக்குலாம் இங்க ரிலீஸ் பண்ணலடா. இன்னைக்கு இருக்க நிதி நிலைமையை மக்களுக்கு தெரிவிக்கிறது. உங்ககிட்ட ஒரு 3 வருஷமா போராடணும், உங்களால கொடுக்க முடியல. இன்னைக்கு வந்து பவருக்கு வந்திருக்கோம், இன்னைக்கு இருக்க நிலைமை எடுத்து சொல்றதுக்காக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம்னா, ஜஸ்ட் இங்க இருக்க ஸ்டேட்டஸை சொல்றோம். நம்ம எங்கெங்கெல்லாம் ரெவன்யூ மிஸ் பண்ணிருக்கோம், நமக்கு இருக்க லீக்கேஜஸ். ஸோ இப்போ ஃபியூச்சர்ல வந்து நம்மளால முன்னாடி போக முடியாதா, இல்ல இப்ப என்ன பண்ண போறோம்ன்றது ஒரு 3 பாயிண்ட்டுக்காக தானே இன்னைக்கு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், லீக்கேஜஸா அரெஸ்ட் பண்ண போறோம், நமக்கு வர ரெவன்யூ எங்கெங்கெல்லாம் வந்து செதறி போய்கிட்டு இருக்கோம் அதை அரெஸ்ட் பண்ண போறோம்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சோம். இன்னொன்னு, நமக்கு இருக்க மினரல் ரிசோர்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு மூலமா வர ரெவன்யூஸ், அதுலயும் வந்து ஒரு 75,000 கோடி அடிச்சிருக்காங்க. இதுல அந்த இயற்கை வளம், நம்ம கனிம வள கொள்ளை இருக்குதுங்களா, ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆமா முறைகேடான கோரிக்கை, அதுல ஒரு நாளைக்கு வந்து அவன் 100 லோடு எடுக்கிறான்னு கணக்கு காட்டிட்டு 10,000 லோடு எடுத்திருக்கான். அது டைரக்டா நமக்கு ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய ரெவன்யூ தான் நம்ம போயிருக்கோம். இந்த இடத்துல நீ கவர்மெண்ட்டுக்கு அதுக்கான ஃபண்டு கட்டணும். நம்ம இந்த மாதிரி ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் எடுத்து பேசினா கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ண மாட்டான் ப்ரோ. அவன் முதல்ல இல்லங்க அவனுங்க முதல்ல அவனுக்கு அக்செப்ட் பண்ணுவான்னு நினைக்கிறது தப்பு. குமரி, உங்களுக்கு ஒரு விஷயமும் சேர்த்து சொல்றேன். மாநிலத்துக்கு வர வேண்டிய இந்த பெட்ரோலியம் டாக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்டாம்ப் பேப்பர் டியூட்டி, அதுக்கப்புறம் வந்து புது வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனோட டாக்ஸ், இதுலெல்லாம் கூட லீக்கேஜ் இருக்குன்னு இந்த ரிப்போர்ட் கிளியரா சொல்லுது. அப்பனா நார்மலா வந்து நீ 4 வருஷமா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுங்க சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்திருக்கா, அதை டிஸ்மிஸ் பண்ணிருக்கானுங்க ப்ரோ. டிஎம்கே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா டிவிக்கு மட்டும் வரலன்னா நேரம் வந்துட்டு பிஜேபி உள்ள வந்துற போதுன்னு இன்னும் 20 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கும். கோடி சத்தியமா 100%. நம்ம உள்ள வந்துதான் கொஞ்சம் மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு கேட்டா நம்ம ஆளு தலையில வாய்ப்பு இருக்குன்னா இல்ல, கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குன்னா இல்ல, 100%. அடுத்து இன்ப நிதி வந்துட்டு உள்ள துணை முதலமைச்சர் முதலமைச்சர் வந்துட்டு இவரா அப்படிங்கிறான். குமரி ப்ரோ சொல்லுது இல்ல ப்ரோ, 30% சார்ஜிங் டாக்ஸ் என்னது இன்னைக்கு ஆக்சுவல் வேல்யூவும் கரெக்டா எடுத்து மேட்ச் பண்றாங்கல்ல. நமக்கு 20% கிட்டத்தட்ட 30ல இருந்து 2% தான் வித்தியாசம் வருது. டெப்ட் டு நமக்கு ஜிஎஸ்டிபி ரேஷியோ பார்த்தா உனக்கு 30% உனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகேவா? இதெல்லாம் அவங்க அன்னைக்கு நம்ம எடுத்து பேசும்போது இதெல்லாம் வந்து கேம்பெயினுக்கு முன்னாடி எடுத்து டேட்டா பாயிண்ட்ஸா எடுத்து அண்ணன் பேசினாரோ அது எல்லாமே இன்னைக்கு நம்ம ஆக்சுவல்ஸா பாக்குறோம். புரியுதா? நீங்க என்ன பாருங்க, நாளைக்கு உட்காந்துட்டு ஒரு பாயிண்டா எங்க நுணுக்கம், அதான் நுணுக்கமா வந்து நீ டேட்டா வேல்யூட எடுத்து நம்ம டீகோட் பண்ணி அடிச்சா பரவாயில்ல. நாளைக்கு பாருங்களேன், அவர் தமிழ் சரியா பேசல, அவரு படிக்க தெரியல, இந்த மாதிரி 10 காசுக்கு பிரோஜனம் இல்லாத கிரிட்டிசிசம் தான் பண்ணுவாங்க. உட்காந்துட்டு கடன் வாங்கணும், இங்க நீங்க சொன்ன மாதிரி லீக்கேஜஸ் எல்லாம் இல்ல, நீ ப்ரூவ் பண்ணணும். நம்ம என்ன சொல்றோம், 85,000 கோடி கிட்டத்தட்ட ரெவன்யூ டெபிசிட் வந்து 75,000 crores கிட்டத்தட்ட நம்மளுக்கு நடந்திருக்குன்னு சொல்றோம். அவன் அதை வந்து இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பார்க்கலாம். அதை பத்தி பேசவே மாட்டான் கடைசி வரைக்கும். நேற்றுக்கு வரைக்கும் உட்கார்ந்து பொறுப்பு யாரு, அது யாரு, இது யாருன்னு பேச நடத்தினானுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் ஆயிருக்கு. எவனா ஒருத்தனுக்கு பதில் சொல்லி திராணி இருக்கா சொல்லுங்க? புவர் கவர்னன்ஸ் ப்ரோ. மொத்தமாவே ஸ்டாலின் பண்ண ஒரு கவர்னன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப குட்டிச்சவராகதான் கொண்டு போயிருக்காங்க. குமரி ப்ரோ, அதாவது புவர் கவர்னன்ஸ்ங்கிறது வேற, இவங்க பண்ணது முக்கால்வாசி மிஸ்கவர்னன்ஸ். புவர் கவர்னன்ஸ்னா கூட தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே மிஸ்கவர்னன்ஸ். ஏகப்பட்ட கவன குறைபாடுகளாலேயோ இல்லைன்னா ரொம்ப கவனமா பண்ணிருக்கணும். 2 சைடு தான் இருக்கு இவனுங்கிட்ட. கண்டுக்காமலே லான் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்கவர்னன்ஸ் அந்த இதில் வச்சுக்கலாம். ஆனால் இந்த காசு லீக்கேஜ் ஆகுறதெல்லாம் ரொம்ப கவனமா தெளிவா பிளான் பண்ணி எங்க லீக் ஆகி எங்க போகணுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே
அதாவது சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைவதுக்கு ஒரு ரொம்ப ஆழமா நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். அந்த 3 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்ட இது செய்தியில கூடங்க, அது வட மாநிலத்திலேருந்து வந்த வட இந்தியாவை சார்ந்தவங்க அவங்களுக்கே அவங்களுக்குள்ளேயே நடந்துகிட்ட ஒரு வன்முறை. அங்க இருக்கிற அந்த கம்யூனிட்டியில எடுக்கார ஆளுங்க ஹிந்தி பொண்ணோட போறாங்கன்னு நாங்க சந்தேகப்படல. அது எங்க தப்புதான்னு வந்து அங்க இருக்கிற ஒரு லேடி வந்து ஒத்துக்கிறாங்க. பட் இது பல இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா, நார்மலா நமக்கு என்ன பார்வைன்னா, அவங்க ஹிந்தி பேசுறாங்க, இந்த பொண்ணும் ஹிந்தி பேசுது எல்லாம் அப்படின்னு. ஆனா பிஸ்கெட் நெறி காமிச்சு கூட்டுலாம் போயிருக்காங்க. இது வந்து நான் அண்ணாமலை சொன்னது எனக்கு அவரை பிடிக்க கூட பிடிக்காது. பட் he said one thing that I want to highlight. இன்னர் லைன் பர்மிட்டுக்கான நேரம் தான். அதை நான் வந்து நம்ம போலீஸை பார்த்தும் நான் சொல்றேன். ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல இருந்து வரவங்க அவங்களோட மாநிலத்துல இல்லாத சட்ட ஒழுங்கு இல்லாத சட்டத்தை சட்டம் ஒழுங்கே இல்லை அவங்க மாநிலத்துல, அங்க இங்க வந்து அதே மாதிரி வாழ்றாங்க. அது வந்து பெரிய அபாயமா நான் பாக்குறேன். சமுதாயத்துக்கு ஆபத்தா. அந்த கேஸ்லயே எனக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, புரியுதா? நம்ம ஒரு சில விஷயங்கள் ஓப்பனா பேச முடியாது. அப்படைய கிளைம் என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. யார் யாரோ வந்து என்னென்னவோ வீட்டுல பேசுறாங்க. கரெக்டா? நீ நல்லா அந்த கேஸுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா உள்ள போய் பாரு. அந்த குழந்தையோட அம்மா அப்பா என்ன அக்யூசேஷன் வைக்கிறாங்கன்னே தெரியல. அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தைக்கான ஜஸ்டிஸ் வேணும், நாங்க குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அப்படியே ரீசெண்டா 3 கேஸ் பூம் ஆச்சு. 3 கேஸ் டீகோட் பண்ணி பார்த்தாலுமே எங்கெங்கயோ போய் நிக்குது, புரியுதா? அந்த குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க அம்மா அப்பா எங்கேயா பார்த்தே இல்லையா? கரெக்ட் தாங்க. திமுக ஆட்சியில வந்து ஒரு வாடிக்கையா என்ன பார்த்தேன்னா குமரி, சில தடவை வந்து ஒரு ஏற்கனவே ஹிஸ்டரி சீட்டர் விளாத்தி குளத்துல உதாரணத்துக்கு, விளாத்தி குளத்திலேயே ஒரு சதி திட்டம் போயிட்டு இருக்கு. நான் அதை பத்தி பேச மாட்டேன், ஏன்னா அது இன்னும் நிரூபிக்கப்படலை. ஆனா விளாத்தி குளத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் 22 கேஸுக்கு ஏற்கனவே உள்ள போனோம். அப்பவே நாங்க வந்து இப்போ நான் போலீஸை பார்த்து கேட்குறேங்க, இட்ஸ் டைம் ஃபார் அ செக்ஷுவல் பிரெடிட்டர் ரெஜிஸ்ட்ரி, ஆங்க்லெட் மானிட்டர் தேவை. ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரைம்ஸ், செக்ஷுவல் வயலன்ஸ், கேன்சல் கல்ச்சர் இங்கே தேவை ஏதாவது ஒரு விதத்தில். அதே மாதிரி நீங்கள் போகிற போக்கில் குற்றச்சாட்டு வச்சாலும் அது பரிசீலனை செஞ்சு அதை வந்து இதை ஆய்வு செஞ்சு தான் அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ போகிற போக்கில் ஸ்ரீ வைகுண்ட எம்எல்ஏ மேலே ஒரு புகார் வச்சாங்க. அவரு கூட இப்போ அங்கே டைரக்டா சம்மந்தப்பட்டவர் இல்லை, அக்யூஸ்டுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கேஸ்ல வேற அதே கேஸ்ல நோ செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் ரிப்போர்ட் ஆகுது. அப்போ நீங்க மீடியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்கார்ந்து சொல்லு? 3 கேஸ் ப்ரோ, ரெண்டு கேஸ் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வர்ற நியூஸ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதூறா எப்படி இது பண்ண முடியும்? நாங்களும் என்னன்னா ஆட்சி கையில வந்ததுக்கு அப்புறம் இவங்க மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஎம்கே அந்த இதுக்கு பயப்படுது, என்ன சொல்றது, ஒரு அவங்களோட ஒரு அதிகாரத்துக்கு பயப்படுத்துற மாதிரி பார்த்துட்டு இருந்தா மீடியா என்னமோ அப்பாவிங்க அவங்கள வந்து டிஎம்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. ஆனா இவனை வந்து கூலிக்கு வேலை போயிட்டாருங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? இவனுக்கு வந்து பயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு நேர்மையான ஆட்சி நடக்குது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நேர்மையா நடந்துக்கிட்டு தான் நடந்துக்கணும். நமக்கு ஒன்றும் சொம்படிக்கிறதும் இல்லை, உண்மை என்னவோ அதை எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்பயும் உட்காந்து அவதூறு பரப்புறாருங்க. அதை கேட்க போனா எங்களை பாருங்க இதுல தூக்கி போட்டாங்க, என்ன சொல்றது, எங்களை வந்து அரசு கேபிள்ல இருந்து தூக்கி விட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, ஃபுல்லா இவனை இது பண்றாங்களே தவிர இவன் பணத்துக்கு வேலை போயிட்டாருங்க. சரி, இங்க குமரி உண்மையுமே இங்க மீடியா சிஸ்டமே இது வந்து ஓப்பனா சொல்றேன், 2026ல வந்து பாத்தீங்கன்னா மீடியான்ற அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம். ஏன்னா இவனுக்கு கருத்து கணிப்பு நடத்துறதுல இருந்து இவனை கேள்வி கேட்டதுல இருந்து இவனை புடுங்கிறது பூராவே தேவையில்லாத அறிவுதான். ஸோ இது இவனுக்கு ஒன்று மேனிபுலேட் பண்ணாருங்க. ஆனா ரிசல்ட் வந்து இங்க வந்து வேற மாதிரி தான் வந்துச்சு. டாக்ஸ் கலெக்ஷன் நெட்டையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது மாநிலத்துக்கு வர வேண்டிய டாக்ஸ் ரெவென்யூ இருக்குல்ல, இது எப்பவுமே வந்து பிஜேபி எங்களுக்கு அரியர்ஸ் கொடுக்கல, ஒன்றிய இது கொடுக்கல அப்படி இப்படின்னு. ஏங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமே அவன் என்ன சொன்னா 60% ஒன்றியம் கொடுக்கும், மாநிலம் 40%. இது இத்தனை நாளா இவங்க ஒத்துக்காம இருந்திருந்தாங்க. இதை போய் விஜய் வந்து சிஎம் விஜய் முதலமைச்சர் விஜய் ஒத்துக்கிட்டதுனால இவங்க வந்து நம்ம பிஜேபி கூட போயிட்டோம்னு பேசுறாங்க. ஏன் நிறைய மாநிலத்துக்கு வர வேண்டிய நொடிகள் இது வந்து அரசியல் திறமையும் தான். உனக்கு பிடிக்காத ஒரு கட்சி, ஆனா அவங்க வந்து மாநிலத்துல 18 மாநிலத்துல ஆள்றாங்க, ஒன்றியத்துல ஆள்றாங்க. அவங்களோட சமரசம் பேசிதான் இங்க மாநிலத்துக்கு கொண்டு வர வேண்டிய எத்தனையோ ஃபண்டு திட்டங்களை கொண்டு வரணும். அதுவும் தான் அரசியல் திறமை. பிடிக்காதவங்களோட உட்கார்ந்து சமரசம் பண்றது. வாங்கின காசுக்கு ஒழுங்கா கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டாம இங்க வந்து நம்ம கிட்ட பூச்சாண்டி காட்டாத டிஎம்கே காரன் எதிர்த்துட்டாங்க, அதனால அவன் ஃபண்டை ரிலீஸ் பண்ணல. அவன் கிட்ட போனானா டீட்டெயில்டா ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்கான்,
ஏய் இவ்வளவு காசு எங்கடா போச்சு? நான் 4000 கோடி தந்தேன் உனக்கு வந்து மழைநீர் வடிகாலுக்கு 4000 கோடி கொடுத்தேன். எனக்கு என்ன பண்ண? நீ 24,000 கோடி கிளைம் வச்சிருக்க, ஓகேவா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 24,000 crores, நமக்கு 1000 crores ரீசெண்டா நம்ம வாங்கிட்டு வந்தோம். இவர் செங்கோட்டையன் கூட போட்டாரு. இவன் என்ன சொல்றான்? 24,000 கோடி. நீ 4000 கோடி கொடுத்தா அதை நீ ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸை நீ கொடுத்துருக்கணும், கரெக்டா? நீ எல்லா இடத்துலயுமே வர காசு எல்லாமே எப்படிதான் ஊழல் பண்ணலாம், எப்படிடா அதுல திருடலாம், எப்படா அதுல தேவையில்லாத வேலை பார்க்கலாம், இதுக்கான வழிகளை மட்டுமே தேடிட்டீங்க. அப்புறம் எப்படி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க சொல்லு? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவனா இருந்தாலும், நம்ம ஒரு பேங்க்ல ஒரு லோன் வாங்கினா கூட நம்மளோட எக்ஸ்பென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு தானே கொடுப்பான். பொதுவா நிறைய ப்ரோ விஷயம் 4 வருஷமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தேன். இவங்க சாரி ப்ரோ, ஒரே ஒரு பாயிண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் 4 வருஷமா கொடுத்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கான் ப்ரோ டிஎம்கே. இப்போ இன்ட்ரீம் பட்ஜெட்ல ஆக்சுவல் நம்மளோட நிதி நிலைமை என்னவோ அதை இவன் வந்து சொல்லவே இல்லை ப்ரோ. சட்டசபையில போய் சொல்லியிருக்கான் ப்ரோ திமுக காரன். இது எங்கேயாவது நடக்குமா சொல்லுங்க? அங்க போய் சொன்னாதான் நீங்க அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க, இருந்த கேஸ் போட முடியாது. அதே மாதிரிங்க இவங்க போன அதுக்குன்னு ஒரு தனி மாண்பு இருக்கு ப்ரோ. அந்த மாண்பெல்லாம் நீங்க எங்க கிட்ட எதிர்பார்க்க, திமுக காரங்கிட்ட நீங்க மாண்பெல்லாம் எதிர்பார்க்கறது உங்க தப்பு. இவங்க வந்து போன ஆட்சியில போற போக்குல 4000 கோடி நாங்க தூர்வாரத்துக்கு ஒதுக்கணும்னு சொல்லுவாங்க, இல்ல கழிப்பறைகள்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு மேம்படுத்துறதுக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணோம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கான அவுட்புட்டே தெரியாது. அததான் வந்து எளிய மக்கள் சொல்லுவாங்க. 4000 கோடிக்கு வந்து 1000 கோடி நீங்க சென்னையில ஏன் 22 இடங்கள்ல தோத்தீங்க தெரியுமா? அந்த சென்னை மாவட்டத்தையே நீங்க இழந்தீங்க. உங்க கோட்டைன்னு விட்டதை ஏன் கோட்டை விட்டீங்க தெரியுமா? சென்னை மக்கள் ரொம்ப தெளிவான மக்களுங்க. 4000 கோடி கொடுத்து இங்க தூர்வாருனேன்னா இப்பவே நம்ம வந்து அந்த ரிசல்ட்டை பார்க்கணுமே. ஒரு 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் இங்க வந்து தண்ணி தேங்காதுன்னு பேசினாரே உங்களோட, அது எதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பேசினாரு சம்பந்தமே இல்லாமன்னு தெரியல. அதே மாதிரி அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிற சேகர் பாபு அவர் எப்படி சென்னை மாவட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி தான் இவங்க ஒண்ணு கழிப்பறைகள்லாம் நாங்க சுத்தப்படுத்திட்டோம். ஒரே ஒரு கழிப்பறையை காட்டிட்டு அதுல உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு ஆய்வு செய்யறாரு, எல்லாமே நல்லா இருக்கா. ஆட்சிக்கு வந்த புதுசுல நடந்த இன்சிடென்ட் ப்ரோ, ஒரே தடவை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கமே அதுதான். இங்க நிறைய பஸ் எல்லாமே சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொன்னோமே, அதே மாதிரி நீங்க மேடைக்கு டிடிய கூப்பிட்டு டிடிய கூப்பிட்டுட்டு சாம்பார் அற்புதமா இருக்கு இந்த சாம்பார், எங்க அமைச்சர்கள்லாம் போயிட்டு அங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்க அந்த மாணவர்களோட. இந்த சாப்பாடு துறை அமைச்சர் போறாரு ஸ்கூலுக்கு, நல்லா இருக்கா இந்த சாப்பாடு, அப்ப அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தளபதியை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு உட்காந்து அவங்க சாப்பிடுறாங்க. ஆதவர்ஜுனா அவங்களோட உட்காந்து சாப்பிடுறாங்க ஹாஸ்டல்ல எல்லாம். அதுதாங்க ஆய்வு செய்யற விதம். விளம்பர தேவையில்லை. நிஜமா சொல்லணும்னா ரிசல்ட் இருக்குன்னா விளம்பர தேவை இல்லை. நாங்க பிரச்சனைகளையும் ஏத்துக்கிறோம். பிரச்சனைகளை முன்வைத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான தீர்வை நாங்க இப்ப நோக்கி செல்றோங்க. அத நாங்க நியாயமா மக்களுக்கு சொல்ல வேணாமா? இதுதான் உங்க மாநிலத்தோட உண்மையான நிலவரம். இப்ப இனி இதை சரி செய்யறதுக்கான முயற்சி. அதே மாதிரி மின்சாரத்தை போங்க ஸ்பேஸுக்கு போய் இங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேச முயற்சிந்தா எங்க இருக்கு? இந்த சூனாப்பானா மெத்தடை யூஸ் பண்ணி எங்களை ஆஃப் பண்ணிடுவீங்க. நாங்க ஒத்துக்கிறோம் இங்க மின்சார பிரச்சனை இருக்கு. உடனே வந்து மின்வாரிய இது அமைச்சர் வந்து ட்வீட்டும் போடுறாரு, மடிப்பாக்கம் ரிஸ்டோர்டு, நான் இங்க மின்னகத்துக்கு சென்றேன். ஏதோ ஒரு அக்கௌண்டபிலிட்டி சின்சியரிட்டி இருக்கு. சாரி வி ஆர் ஒர்க்கிங் ஆன் யுவர் ப்ராப்ளம்னு சொல்ற அளவுக்கு அதுக்கு காரணமே இவங்க ஏற்படுத்தி வச்சுட்டு போன மிஸ்மேனேஜ்மெண்டால தான் இன்னைக்கு நம்ம பவர் அவுட்டேஜஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க இருக்கும்போது பண்ண ஊழல் ஆகட்டும், அது எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் போடணுமோ அதுக்கெல்லாம் போடாம அந்த காசெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் இவ்வளவு ப்ராப்ளமே. அதுக்கும் இன்னைக்கு வந்து சிஎம் சாரே சொல்லியிருக்காரு இல்லையா, எக்ஸ்பான்ஷனுக்கு இபி டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷனுக்குலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரும், கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லா துறையிலயும் இந்த மாதிரி சித்ரோ இவங்க எப்படி தெரியுமா பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆஸ் அ பார்ட்டி, ஆஸ் அ நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து டேமேஜ் கண்ட்ரோல் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட வாக்குறுதிகளுக்குள்ளேயே நம்ம போகவே ஸ்டார்ட் பண்ண கூட இல்ல. ஐசியூக்குள்ள வரும்போது அவருக்கு உயிர் திருப்பி வர வைக்கணுங்க. ஸ்டெபிலைஸ் தான் பண்றோம். சீர்குலைஞ்சு இருக்கிறத ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கே டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் ஐசியூல வரான். ஆமா, நான் நிறைய சோஷியலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது மாநிலத்துல நான்